वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय जन्मादस्य यतोऽन्वयादितरतः चार्तेषु अभिज्ञास्वरात् तेने ब्रह्महृदया आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदं यथा विनिमयो यथा त्रिसर्गं मृषा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः पोर्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भगवते महामुनिकृते किं वा परैरीश्वरः साध्यो हृदयावरुध्यतेऽत्र सद्यो हृदयावरुध्यतेऽत्र अवरुध्यते कृतुभिः शीर्षुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् सुखमुखादमृताद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिकभुवि भावुकः ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 3 பதம் 39 38 37 ஆகலையா? 37 போன வாரம் எடுத்தோமே. 37 ரெண்டு ஸ்லோகம் எடுத்தோம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? 38 ரெண்டு எடுத்ததா? இப்போ 2 தான் எடுக்கிறது. ಆಗೋಯ್ತಲ್ಲ 38? ಹೌದಾ? 37 ಆಗಿತ್ತಾ? ಪದ 38 ಸವೇದಾದಾತು ಪಾದವಿಂ ಪರಸ್ಯ ಸವೇದಾದಾತುಃ ಪಾದವಿಂ ಪರಸ್ಯ ದುರಂತ ವೀರ್ಯಸ್ಯ ರತ್ನಾಂಗಪಾನೇ यो मायया संततायनुवृत्त्या भजेत तत्पाद सरोजगन्धम् सावेदातु पदवीं परस्य दुरन्तवीरस्य रत्नांगपाणे यो मायया संततायनुवृत्त्या भजेत तत्पाद सरोजगन्धम्
सवेददातु पादवीं परस्य दुरन्त्यवीरस्य रत्नाङ्गपाणे यो मायया सन्ततायानुवृत्या भजेत तत्पादसरोजगन्धम् सवेददातु पदवीं परस्य दुरन्त्यवीरस्य रत्नाङ्गपाणे यो मायया सन्ततानिवृत्त्या भजेत तत्पाद सरोजगन्धम् सवेददातु पदवीं परस्य दुरन्तवीरस्य रत्नाङ्गपाणे यो मायया सन्ततायानुवृत्त्या भजेत तत्पाद सरोजगन्धम् அவர் மட்டுமே வேத அறிய முடியும் தாது படைத்தவரின் பதவின் திருவகையிலே பரஸ்ய தெய்வீகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ரத்னாங்கபாணி கரத்தில் ஏங்கியிருக்கப்பான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் யார் ஒருவர் அமாயயா தயக்கமின்றி சந்ததயா இடைவெளி இல்லாமல் அனுவருத்தியா அனுகூலமாக பஜேதா சேவை செய்கிறார் தற்பாத அவரது பாதங்களின் சரோஜா கந்தம் தாமரையின் மனம் ஜெய் ரத்தத்தின் சக்கரத்தை கையில் ஏந்திருப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தயக்கமில்லாமையும் அனுகூலமான முறையிலும் இடைவிடாமல் தொண்டு செய்வர்களால் மட்டுமே பிரபஞ்சத்தை படைத்தவரான அவரது புகழ் சக்தி மற்றும் உன்னத தன்மை ஆகியவற்றை முழுமையாக அறிய முடியும். தூய பக்தர்களால் மட்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான நாமம், உருவம் மற்றும் செயல்கள் ஆகியவற்றை அறிய முடியும். ஏனெனில் அவர்கள் பலன், நோக்கு, கருமம் மற்றும் மனக்கற்பனை ஆகியவற்றின் பிரதிபலன்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளனர். பகவானிடம் தாங்கள் செய்யும் களப்பற்ற தொண்டிலிருந்து சுய லாபத்திற்காக தூய பக்தர்கள் பெற வேண்டியது எதுவும் இல்லை. அவர்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் இடைவிடாமல் பகவானிடம் தன்னிச்சையாக சேவை செய்கின்றனர். பகவானின் படைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பகவானுக்கு தொண்டு செய்கின்றனர். பகவானின் இச்சட்டத்திற்கு ஒருவரும் விதிவிலக்கல்ல. மறைமுகமாக சேவை செய்பவர்கள் பகவானின் மாய சக்தியால் வற்புறுத்தப்பட்டு அவருக்கு அனுகூலமற்ற சேவை செய்கின்றனர். ஆனால் அவரது அன்பிற்குரிய பிரதிநிதியின் வழிகாட்டலின் கீழ் நேரடியாக சேவை செய்பவர்கள் அவருக்கு அனுகூலமான முறையில் சேவை செய்கின்றனர். இத்தகைய அனுகூலமான தொண்டர்கள் பகவானின் பக்தர்களாவர். மேலும் பகவானின் கருணையினால் மர்மமான தெய்வீக பிரதேசத்திற்குள் அவர்களால் நுழைய முடியும். ஆனால் மனசு கற்பனையாளர்கள் எப்பொழுதும் இருளிலேயே கிடைக்கின்றனர். தூய பக்தர்கள் தன்னிச்சையான அன்புடன் பகவானின் அன்பு தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளனர். இதனால் தன்னுணர்வு பாதையில் பகவானே அவர்களை வழி நடத்துகிறார் என்று
பகவத்கீதை கூறுகிறது. இறைவனுடைய ராஜ்யத்தினுள் நுழைவதற்குரிய ரகசியம் இதுவே. பலன் கருதும் செயல்களும் கற்பனையும் நுழைவு பெறும் தகுதிகள் அல்ல. ஆதேஹ தன்யா பகவந்த இத்தம் யத் வாசுதேவே அகில லோகநாதே குர்வந்தி சர்வாத்மகம் ஆத்மபாவம் நாயத்ர பூயः பரிவர்த்த உக்ரஹ அத இவ்வாறாக இவ்வுலகில் கன்யா வெற்றி பகவந்த பரிபூர்ண உணர்வு இத்தம் இத்தகைய என்ன வாசுதேவ முழுமுதற் கடவுளுக்கு அகில அனைத்தையும் தகல லோகநாதே எல்லா பிரபஞ்சங்களுக்கும் எஜமான குருவந்தி எழுப்புகின்றன சர்வாத்மகம் 100% ஆத்மா ஆவும் பரவசம் நாம் ஒருபோதும் இல்லை எத்திர எங்கேயும் பூய மீண்டும் பரிவர்த்தக பயங்கரமான இவ்வுலகில் இத்தகைய விசாரணையை செய்வதன் மூலமாக மட்டுமே ஒருவரால் வெற்றியும் பரிபூர்ண உணர்வையும் பெற முடியும். ஏனெனில் இத்தகைய விசாரணையில் அகில லோகங்களுக்கும் எஜமானரான முழுமுதற் கடவுளிடம் பரவசமான தெய்வீக அன்பு எழுப்பி பயங்கரமான இறப்பெனும் தொடர்ச்சியிலிருந்து பூர்ணமான உத்தரவாதத்தை அளிக்கின்றன. ಶೌನಕನ ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಋಷಿಗಳು ನಡೆಸಿದ ವಿಜ್ಞಾಸಿಗಳು ಅವುಗಳ ದಿವ್ಯ ಲಕ್ಷಣದ ಆಧಾರದ ಮೇಲೆ ಸೂತಮಣಿಗಳು ಇಲ್ಲಿ ರಚಿಸುತ್ತಾರೆ. ಈಗಾಗಲೇ ಸಿದ್ಧಾಂತ ರೂಪದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ ಭಗವಂತನ ಭಕ್ತರು ಮಾತ್ರ ಅವನನ್ನು ತಕ್ಕಮಟ್ಟಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು, ಬೇರೆ ಯಾರೂ ಅವನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾರರು. ಆದ್ದರಿಂದ ಭಕ್ತರು ಮಾತ್ರ ಸಕಲ ದಿವ್ಯ ಜ್ಞಾನವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅರಿವಂತರಾಗುತ್ತಾರೆ. ಪರತತ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನಿಗೆ ಮಾತಾಗಿದ್ದಾನೆ. ನಿರಾಕಾರ ಬ್ರಹ್ಮ ಮತ್ತು ಅಂತರ್ಯಾಮಿಯಾದ ಪರಮಾತ್ಮ ಈ ಎರಡು ಲಕ್ಷಣಗಳು ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಒಂದಾಗಿವೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನು ಯಾರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಆತನ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳು ತನಗೆ ತಾವೇ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. ಆತನ ಅನಂತ ಶಕ್ತಿಗಳು ವಿಶ್ವತಾರೂಪಗಳು ಎಲ್ಲವೂ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಅಂಥ ಭಕ್ತರು ಸರ್ವ ಸಫಲರೆಂದು ಅಭಿನಂದಿಸುತ್ತಾರೆ. 100ಕ್ಕೆ 100 ಭಗವಂತನ ಭಕ್ತನಾಗಿರುವನು ಪುನರಾವರ್ತಿಯಾಗುವಾಗ ಜನನ ಮರಣಗಳ ಭಯಂಕರವಾದ ಐಕ್ಯ ಕ್ಲೇಶಗಳಿಂದ ಅಭಿಹಿತನಾಗಿರ್ತಾನೆ. ಇದಂ ಭಾಗವತಂ ನಾಮ ಪುರಾಣಂ ಬ್ರಹ್ಮ ಸಂಹಿತಂ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕ ಚರಿತಂ ಚಕರ ಭಾಗವಾನ್ ಋಷಿ ನಿಶ್ರೇಯಸ್ಯ ಲೋಕಸ್ಯ ಧನ್ಯಂ ಸ್ವಸ್ತ್ಯಾನಂ ಮಹಾನ್ ಧನ್ಯಂ ಸ್ವಸ್ತ್ಯಾನಂ ಮಹಾನ್ இதம் இந்த பரமபுருஷர் பகவான் அவர் தூய பக்தர்களின் நாமத்தில் பிரக்மா சமிதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரம் உத்தம ஸ்லோகா உத்தமமான ஸ்லோகங்களால் சரிதம் செயல்கள் சக்கரா ஒதுக்கப்பட்ட பகவான் பரமபுருஷ பகவானின் ரிஷி ஸ்ரீ வியாசதேவ நிஸ்ரேயஸ்ய
நிஸ்ரேயஸ்ய இறுதி நன்மைக்காக இறுதி நன்மைக்காக லோகஸ்ய லோகஸ்ய அனைத்து மக்களின் தன்யம் தன்யம் முழு வெற்றி அடைந்து ஸ்வஸ்தி அயனம் பேரின்பம் மகத் பரிபூர்ணம் ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீ வியாசதேவரால் கொடுக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூர்ண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் ಪರಿಪೂರ್ಣಮಾನದೂ ಆகும். ಭಾವಾರ್ಥ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತವು ವೈದಿಕ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಚರಿತ್ರೆಯ ನಿರ್ಮಲವಾದ ಶಾಬ್ದಿಕ ಅಭಿವ್ಯಕ್ತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. ಈ ಕೃತಿಯಲ್ಲಿ ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನ ನೇರ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದ ಮಹಾದೈವ ಭಕ್ತರ ಆಯ್ದ ಜೀವನ ಚರಿತ್ರೆಗಳಿವೆ. ಶ್ರೀಮದ್ಭಾಗವತವು ಭಗವಾನ್ ಶ್ರೀಕೃಷ್ಣನ ಸಾಹಿತ್ಯಿಕ ಅವತಾರವಾಗಿದೆ. ಆದುದರಿಂದ ಇದು ಅವನಿಂದ ಅಭಿನ್ನ ಎನ್ನಬಹುದು. ನಾವು ಭಗವಂತನನ್ನು ಎಷ್ಟು ಗೌರವದಿಂದ ಪೂಜಿಸುತ್ತೇವೋ ಅಷ್ಟೇ ಗೌರವದಿಂದ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತವನ್ನು ಪೂಜಿಸಬೇಕು. ಇದರ ಸೂಕ್ಷ್ಮ ಮತ್ತು ಸಮಾಧಾನವಾದ ಅಧ್ಯಯನದಿಂದ ನಾವು ಭಗವಂತನ ಅತಿಶಯವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆಯಬಹುದು. ಭಗವಂತನು ಸರ್ವ ಪ್ರಕಾಶನು, ಸಕಲನಂದನು ಮತ್ತು ಸರ್ವ ಪರಿಪೂರ್ಣನು. ಆದುದರಿಂದ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತಕ್ಕೂ ಆ ಎಲ್ಲ ಲಕ್ಷಣಗಳಿವೆ. ನಾವು ಪರಬ್ರಹ್ಮನಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನ ಸಕಲ ದಿವ್ಯ ಪ್ರಕಾಶವನ್ನು ಶ್ರೀಮದ್ಭಾಗವತದ ಪಠಣದಿಂದ ಪಡೆಯಬಹುದು. ಆದರೆ ಇಂತಹ ಪಠಣವು ನಿರ್ಮಲ ಗುರುಗಳ ಮೂಲಕ ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದು ಮಾತ್ರ ಮುಖ್ಯವಾದ ಮಾತು. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಆಪ್ತ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾಗಿದ್ದ ಶ್ರೀಲ ಸ್ವರೂಪ ದಾಮೋದರ ಗೋಸ್ವಾಮಿಯವರು ಜಗನ್ನಾಥ್ ಪುರಿಯಲ್ಲಿ ಪ್ರಭು ಚೈತನ್ಯರನ್ನು ಕಾಣಲು ಬರುತ್ತಿದ್ದ ಸಂದರ್ಶಕರಿಗೆ ಭಾಗವತದ ಮೂಲಕ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಂತೆ ಉಪದೇಶಿಸುತ್ತಿದ್ದರು. ಭಾಗವತವನ್ನು ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಪಡೆದ ನಿಜವಾದ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಗುರು. ಅಂತಹವನಿಂದ ಮಾತ್ರ ಭಾಗವತವನ್ನು ವ್ಯಕ್ತಿಯು ನಿಜವಾದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಲ್ಲ ಹಾಗೂ ಇಚ್ಛಿತ ಫಲಗಳನ್ನು ಪಡೆಯಬಲ್ಲ. ಭಗವಂತನ ಸಾಕ್ಷಾತ್ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಏನೆಲ್ಲ ಅನುಕೂಲಗಳನ್ನು ಪಡೆಯುವುದು ಸಾಧ್ಯವಿದೆಯೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ಭಾಗವತದ ಅಧ್ಯಯನದಿಂದ ವ್ಯಕ್ತಿಯು ಪಡೆಯಲು ಸಾಧ್ಯ. ಭಗವಾನ್ ಶ್ರೀಕೃಷ್ಣನ ನೇರ ಸಂಪರ್ಕದಿಂದ ನಾವು ಯಾವ ದಿವ್ಯ ಅನುಗ್ರಹಗಳನ್ನು ಪಡೆಯಬಹುದೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ಭಾಗವತ ಕೃತಿಯಿಂದ ಪಡೆಯಬಹುದು. ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯಾ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೇ ಸ್ವಯಂ ರೂಪ ಕಥಾ ಮಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ஸோ இந்த ஒரு கல்வியில் நம்ம என்ன
புரிஞ்சுக்கணுன்னா பாகவதத்தோட மகிமையை பற்றி இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பின்னல ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு முட்டாள்னால இந்த பாகவதத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பகவானோட திவ்யமான அந்த இயற்கையோட அவரோட செயல்கள், அவரோட ரூபங்கள், அவரோட நாமங்கள், அவரோட கர்மங்கள் எதுவுமே வந்து ஒரு ஃபூலிஷ் பர்சன் வித் புவர் ஃபண்ட் ஆஃப் நாலேஜ், யார் ஒரு முட்டாளாக இருப்பானோ அவனால் வந்து இது புரிஞ்சிக்கவே முடியாது. அல்லது ஒரு கற்பனை பண்ணுற நபர்களாலையும் இது வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது பின்னாடி ஸ்லோக்கில். இந்த ஸ்லோக்கில் யார் வந்து இது வந்து புரிஞ்சிக்க முடியும், யாரால் இது புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு தகுதி என்னன்றது வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 38வது பதத்தில் வந்து எப்படி இந்த பாகவதத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம், எப்படி நம்ம பகவானை புரிஞ்சிக்கலாம், பகவானோட ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கணும், நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு பக்தி தொண்டு நம்ம செய்யணுன்றது வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. ஒன்லி தோஸ் ஹூ ரெண்டர் அன்ரிசர்வ்டு, தயக்கம் இல்லாத அனுகூல்யமாக யார் பக்தி தொண்டு அந்த என்ன சொல்கிறாங்க பாத சரோஜ கந்தம், அந்த தாமரை திருப்பாதை இருக்கிற அந்த பகவானுக்கு யார் சரணடைகிறாங்களோ, தயக்கம் இல்லாமல் அனுகூல்யமாக யார் பக்தி தொண்டு செய்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பகவானோட திருப்பாதைக்கு வந்து சரணடைய முடியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், கர்ம காண்டத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து மென்டல் ஸ்பெக்குலேட்டர்ஸ், கற்பனை பண்ணுற நபர்களால் பகவானோட ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் போகலாம் பகவானோட ராஜ்யத்துக்கு? பியூர் டிவோட்டிஸ் ஹேவ் நத்திங் டு டிரைவ். ஸோ தூயமான பக்தர்கள் வந்து அவங்களோட இதயத்திலையும் மனசுலையும் எந்த விதமான ஒரு சுயநிலையுமே இல்லாமல் எந்த ஒரு ஸ்வலாபத்துக்காக அவங்க வந்து என்றைக்குமே அவங்க செயல்பட மாட்டாங்க. எதுக்காக செயல்படுவாங்க? பகவானுக்கு தொண்டு பண்ணுன்றது ஒரு பிரேம பக்தினாலையும் பாவ பக்தினால தான் பகவானோட ராஜ்யத்துக்கு அவங்க போக முடியுமே தவிர சுயநிலத்தோட பாவம் வச்சு அப்புறம் ஏதோ தன்னோட சொந்த லாபத்துக்காகையோ தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகையோ தன்னோட உறவுப்பட்ட நபர்களுக்காகையும் அவங்க வந்து இது வந்து பக்தி தொண்டு பண்ணுறதுனால பகவான்கிட்ட போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சில பேர் வந்து இன்டைரக்டாக போகுவாங்க, சில பேர் இன்டைரக்டாக பகவானுக்கு தொண்டு போய்வாங்க. அதாவது மறைமுகையா வந்து பகவானுக்கு தொண்டு பண்ணுவாங்க. சில பேர் வந்து நேரடியாக பகவானுக்கு தொண்டு பண்ணுவாங்க. இந்த மறைமார்க்கமாக பண்ணுற ஒரு நபர்கள் வந்து அவங்க வந்து அன்ஃபேவரபுளாக இருப்பாங்க, அதாவது அனானுகூல்யமாக இருப்பாங்க. அனானுகூல்யமானா யாரை வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம், அனானுகூல்யமாக பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அனானுகூல்யமாக கிருஷ்ணரை வந்து நினச்சிட்டே இருப்பாங்க, எப்பவும் கிருஷ்ணன் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்மளால கூட அப்படி நினைக்க முடியாது, அவங்களால எப்பவும் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் அவங்க? கம்சா. எந்நேரமும் பகவானை வந்து கொன்னிடணும், கிருஷ்ணரை வந்து நான் வதம் பண்ணும். அப்புறம் வந்து ராவணா, எப்பவும் ராமரை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்பாரு, அவரை பற்றியே ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது ராமரை வதம் பண்ணும். கம்சா, ராவணா, ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷா, இவங்க எல்லாமே அனானுகூல்யமாக, அதாவது பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும்னா அனுகூல்யமாக தான் நம்ம பண்ண முடியும். அனுகூல்யமாக பண்ணாதான் பகவான் வந்து அப்படி அனானுகூல்யமாக பண்ணவங்களுக்கு கூட முக்தி வாங்கியிருக்காங்க, முக்தி அடைஞ்சிருக்காங்க. அப்போ அனுகூல்யமாக பண்ண பக்தரோட நிலைமை என்ன? அவங்க உண்மையாக வந்து பகவானை வந்து அடைஞ்சிருவாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது everyone within the creation of the Lord is rendering service to the Lord indirectly or directly. No one is an exception to the law of the Lord. Those who are rendering service indirectly, being forced by the illusory agent of the Lord, are rendering service unto him unfavorably. ஸோ இப்போ நிறைய மக்கள் வந்து பக்தர்களாகிறவங்களே வந்து தேவர்களை வந்து வழிபடுவாங்க. நிறைய பேர் தேவர்களை வழிபடுவாங்க. அவங்கள தேவர்களை வழிபட்டா கூட நீங்கள் இன்டைரக்டாக பகவானுக்கு தான் பண்ணுறீங்க, இன்டைரக்டாக நீங்கள் பகவானுக்கு தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா அவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குற ஒரு சேவையோ தொண்டோ கைங்கரியமோ அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் இருந்தார். அந்த பிஸ்னஸ் மேனு ஒரு கடை வச்சுருந்தார், பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அந்த கடையில் வந்து நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு. வியாபாரம் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் ஆன பிறகு பக்கத்தில் இன்னொரு கடை ஒருத்தன் போட்டவொடனே இவனுக்கு என்னாச்சு, வியாபாரம் கம்மியாயிடுச்சு. வியாபாரம் கம்மியான உடனே இவன் யோசனை பண்ணிட்டு அவன் இத்தனை வருஷமாக கடையில் வந்து கிருஷ்ணரோட ஃபோட்டோ வச்சுருந்தான். கிருஷ்ணரோட ஃபோட்டோ வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தான், ஒரு நாள் தவறாமல் பூஜை பண்ணிட்டு இருந்தான். பிஸ்னஸ் லாஸ் ஆனவொடனே அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. போய் பக்கத்து கடையில் போய் கேட்குறான், என்னப்பா நீ இத்தனை நாளாக எனக்கு நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரியல, ஒரு 2 மாதமாக எனக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
அவர் கேட்குறாரு, நீ யாரை வழி பண்ற, யாரை வந்து பூஜை பண்ற டெய்லின்னு? கிருஷ்ணர் தான் வழி பண்றேன்னா. அது அறிவு கெட்டவனே, கிருஷ்ணர் நம்ம வியாபாரத்தில் போய் கிருஷ்ணரை வச்சு ஆகுமா? அது வியாபாரமே ஆகாது. அவர் என்ன சொல்லுவார்? கிருஷ்ணர் என்ன உபதேசம் கொடுத்துருக்காரு? இந்த பௌத்திக உலகத்துக்கு வந்து, இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற இந்த ஜன்மா மிருத்யு ஜராவாதியை வந்து அதில் கடந்து போகிறதுக்கு தான் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரே தவிர வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவன் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நீ அதனால நீ என்ன செய்யற? கிருஷ்ணரோட மனைவி இருக்காங்க தெரியுமா உனக்கு? லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி, ஹரே கிருஷ்ணா, அந்த லக்ஷ்மி தேவியை நீ என்ன பண்ணும்? அந்த லக்ஷ்மி தேவியை வந்து நீ வணங்கணும். ஹரே கிருஷ்ணா. அந்த லக்ஷ்மி தேவியை நீ வணங்கினாதான் நம்ம வியாபாரம் என்ன இருக்கும்? நல்லா ஜாம் ஜூமன் நல்லா இருக்கும். நல்லா நம்ம வியாபாரத்தை வந்து நல்லா வியாபாரத்தை முன்னேறலாம் சொல்லி அந்த இவன் வந்து அட்வைஸ் கொடுக்குறான். அவன் அந்த அட்வைஸ் கொடுத்த உடனே இவன் என்ன பண்றான்? ஆமாமா கரெக்ட், இவன் சொல்றது கரெக்ட்னு சொல்லி உடனே என்ன பண்றான்? மார்க்கெட்டுக்கு போறான். மார்க்கெட்டுக்கு போய் எங்க லட்சுமி தேவி இருக்காரோ அந்த விக்கிரகத்தை போய் பார்த்து அந்த லட்சுமி தேவி விக்கிரகத்தை கொண்டு வந்து கடையில் வைக்கிறான். கடையில் வச்ச உடனே என்ன செய்யறான்? லக்ஷ்மி தேவிக்கு நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நல்லா பூல மாலை எல்லாம் போட்டு டாம் டூம் நல்லா மியூசிக் எல்லாம் இவங்களாம் இப்போ தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஒரு கடை ஓப்பன் ஆன வேற உடனே இந்த கேரளாக்காரனை கூட்டு வந்துருவாங்க. டாமா 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 அடிச்சுட்டே இருப்பாங்க, கடை ஓப்பன் சொல்லி எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி. அந்த மாதிரி இவன் என்ன செய்யலாம், எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மியூசிக் எல்லாம் போட்டு நல்லா பெருசா இனாகிரேஷன் பண்ணிட்டான் லட்சுமி தேவி கூப்பிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா லக்ஷ்மி தேவிக்கு டெய்லி தூப்பு தீபா அர்க்யா வஸ்திரம் எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாரு. அது காமிச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணரை ஒதுக்கி பக்கத்தில் வச்சுட்டாரு. லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்க என்ன ஆச்சுன்னா, அந்த தூப்பு காமிக்கிற அந்த லக்ஷ்மி தேவிக்கு அந்த புகையெல்லாம் யார்கிட்ட போயிட்டு இருந்துச்சுன்னா கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு இருந்துச்சு. கிருஷ்ணனோட மூக்குக்கு போயிட்டு இருந்துச்சு. அது இவன் என்ன நினைச்சிட்டான்? நான் லக்ஷ்மி தேவியை தான் வணங்கணும், லக்ஷ்மி தேவியை தான் நான் பூஜை செய்யணும், கிருஷ்ணருக்கு எந்த விதமான பூஜை செய்யக்கூடாதுன்றது மனசுல அவனுக்கு பதவி ஆயிடுச்சு. அதனால நான் இங்க பூஜை செஞ்சா அவர் வந்து அந்த சுவாசனை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன செஞ்சான்? பக்கத்துல ஒரு இது இருந்துச்சு, திரி, என்ன சொல்றது, ரூய் காட்டன் 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 என்ன சொல்றீங்க, பஞ்சு எடுத்து 2 மூக்கல 2 நாஸ்ட்ரில்ஸ்ல வச்சுட்டான். யாருக்கு? கிருஷ்ணருக்கு வச்சுட்டு. ஏன்னா அது இவருக்கு செய்யற, ஏன்னா அந்த லாபம் எல்லாம் திரும்பி மறுபடியும் வியாபாரம் இல்லாத இல்லையா கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்சா. அதனால அந்த காட்டன் அந்த மூக்கில் வச்சுட்டு என்ன பண்ணா, கிருஷ்ணர் லட்சுமி தேவிக்கு இது பண்ணிட்டே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணர் வந்து கனவுல வந்தார். அவருக்கு வந்துட்டு பக்தா உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லி கேட்டாரு. கேட்ட உடனே அவரு இவன் அப்படியே ஒரே ஆச்சரியமாயிடுச்சு இவனுக்கு. என்னடா இது, இத்தனை நாளா என்ன நான் பூஜை செஞ்சா கூட என்னை கூப்பிடல, இவரு என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசல, இன்னைக்கு என்னடா கூப்பிட்டு பேசி என்ன வேணும்னு கேட்கறாங்களே இவங்க, என்னடா இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இத்தனை நாள் நான் இல்லாத நீ பூஜை செஞ்ச, நான் இருந்துகிட்டு மனசுல இதயத்துல நான் இல்லைன்னு சொல்லி நீ பூஜை செஞ்ச. இன்னைக்கு நீ என்ன செஞ்ச? என் மூக்குல வந்து அந்த திரி வச்ச. அந்த வச்சதுனால என்ன நினைச்சு, உண்மையா நான் இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன்ற ஒரு தன்மை உனக்கு வந்துருச்சு, அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு உனக்கு வந்துருச்சு. அதனால என்ன செய்யற, உனக்கு என்ன வேணும் சொல்லி அவங்ககிட்ட கேட்கிறாரு. நான் என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இங்க பகவான் இருக்காரு, கிருஷ்ண பலராம் இருக்காரு, கௌரிதா இருக்காரு. நம்மளோட கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம கேட்குற இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம பக்தி தொண்டில் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் இல்லைன்னா, we are not feeling his presence. நம்ம அவரோட ஆஸ்தித்வத்தை வந்து நம்ம வந்து இன்னும் ஃபீல் பண்ணல, நம்ம அனுபவிக்கல. கிருஷ்ணர் இருக்காருன்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து இன்னும் அனுபவிக்கல. இன்னும் ஏதோ படத்துக்கு தான் நம்ம படிக்கிறோம், படத்துக்கு தான் நம்ம பூஜை செய்யறோம்ன்ற ஒரு பாவம் தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த பாவஜாலம் இன்னும் வரல நம்மளால. ஸோ அதனால இந்த கிருஷ்ணரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தூய பக்தரோட திருப்பாதையினால குருமுக பத்மா வாக்கியா சித்தத்தை கொரியா ஐக்கியான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தூய்மையான பக்தரோட அந்த திருவாயில வந்து வர அந்த உபதேசங்களை வந்து நம்ம எப்போ ஆச்சரணை பண்ணுவோமோ, எப்போ வந்து கடைப்பிடிக்கமோ, அப்போதான் நம்ம வந்து பகவானோட மகிமையும் பகவானோட கீர்த்தியும் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ. அப்பேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் பகவான் கிட்ட போக முடியுமே தவிர, மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் ஃப்ரூட்டிவ் ஒர்க்கர்ஸ் அவங்கனால வந்து போகவே முடியாது. அவங்களோட ராஜ்யத்தை வந்து பகவான் ராஜ்யத்துக்கு வந்து அனுமதியே இல்லை. மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸ் என்ன, கற்பனை அறிவாள், கற்பனை பண்ணி பகவானை வந்து ஆராதனை பண்றது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி ஒர்க்கர்ஸ் எப்படின்னா, அவங்க சுயநலத்துக்காகவே அவங்க வந்து பகவானை வந்து சேவை செய்வது. அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு இது பண்ணா? இப்ப திருப்பதிக்கு போறேன், என்ன லாபம் எனக்கு? மகா கும்ப மேளா போறேன், எனக்கு என்ன லாபம்? மகா கும்ப மேளா பார்த்தா கோடிக்கணக்கான மக்கள் அவங்க உயிரே கொடுத்து போறாங்க. இப்போ நம்ம பக்தரா, ஒரு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாய பக்தரா, நம்ம அங்க போலாமா வேண்டவா?
ஒருத்தரா சொல்லுங்க. மகா கும்பமேளைக்கு நம்ம போலாமா வேண்டாமா? ஏன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாமே அங்க சங்கமம் ஆகுது. கங்கை பகவானோட பாத தூளிக்கு சமானம். யமுனை பகவானே அந்த இது அங்க பகவானோட உடலே அங்க விழுந்தது யமுனையில. சரஸ்வதி வந்து பெரிய தூய்மையான பக்தர் பகவான் விஷ்ணுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல நம்ம போலாமா வேண்டாமா? கொஸ்டின் மார்க். போனா ஏன் போலாம்? வெரி குட், நைஸ். அப்புறம் வேற என்ன கருத்துக்கள்? இது பாகவதம். ஓகே, வெரி குட், நைஸ். குட், நைஸ். நீங்க ಯಶೋಧ ಮದುವೆ ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ? ನಾವು ಕೂತಿರೋ ಹತ್ರನೇ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸ್ನಾನ ಮಾಡಿದಾಗ ನೆನೆಸಿ ಬುಕ್ ಓದಿ ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡೋದು. ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್, ನೈಸ್. ಪ್ರೇಮ ಮದುವೆ என்ன சொல்றீங்க? வெரி குட், நைஸ். இவரு மோன மதுரை என்ன சொல்றீங்க? மகாகும்பமேளா நடக்கு தெரியும்ல பிரயாக்ராஜ்ல. என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? போலாமா வேண்டாம்ன்றீங்க? பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, எல்லா பக்தரும் போயிட்டு இருக்காங்க. போய் எங்களுக்கு என்ன பாவம் என்ன செய்யும் அதெல்லாம் கட்டி பக்தி கொடு. குட், வெரி குட், நைஸ். அப்புறம் வேற கருத்துக்கள்? நம்ம மத்தது ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ ಮಹಾಕುಂಭಮೇಳ ಬಗ್ಗೆ? ಇಲ್ಲ ಭಗವದ್ಗೀತೆ ಎಲ್ಲ ಹೇಳಿದೆ. ಪ್ರಯಾಗ ಎಲ್ಲಿ ಅದು ವಿಷಯ ನಡೀತಾ ಇದೆಯೋ ಎಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇರ್ತೀವಿ. அந்த ಭಗವದ್ಗೀತಾ புக் வந்து எடுத்துக்கணும். ಭಗವದ್ಗೀತಾ ಪಾಠನ ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೋ ಅದೇ ನಾನು ಇರ್ತೀನಿ. ಪ್ರಯಾಗ ಎಲ್ಲ ಗಂಗಾನದಿ. குட் குட். பா பக்தர்கள்லாம் நல்லா அட்வான்ஸ் ஆயிட்டாங்கப்பா, பயங்கரமா அட்வான்ஸ். தமிழ் இங்கிலீஷ் கூட இங்கிலீஷ் இல்லைல்ல? இதுல படிங்க, அந்த ஸ்லோகா படிங்க. கங்கை அந்த இது கீதா மகாத்மியம்ல கங்கையில ஸ்நானம் பண்ண அந்த ஒரு இது இருக்குல்ல, தெரியும் இல்லையா? அது படிங்க. அது அப்படியே எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். மகா கும்பமேளா நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்ப தம்பி இங்க பாரு, சத்தம் இல்லாம உட்காரணும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு உன்னை பூட்டிடுவேன். உஷாரா கும்பமேளா கொண்டு போயிடுவோம். கடிச்சுதான் மதே. ದಿನೇ ದಿನೇ ಗಂಗಾ மல நிர்மோச்சனம் படிங்க. மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜல ஸ்நானம் தினே தினே ஷக்ருத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மல நாசனம். தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறான். ஆனால் கீதை எனும் புனித கங்கையில் ஒரு முறை குளிப்பதன் மூலம் ஜலவாழ்வின் கலங்கங்கள் எல்லாவற்றையும் கழுவி விடுகிறான். கீதா மகாத்மியம் 3. சிவா சொல்றாரு பார்வதிக்கு, நம்ம வந்து கங்கை நதியில போய் குளிக்கிற அவசியமே இல்லையா. ஒரு நாள் தவறாம நம்ம பகவத்கீதையோ பாகவதம் ஸ்லோகாவை நம்ம படிச்சா நீங்க சொன்ன மாதிரி கங்கையில பல முறை குளிச்ச மாதிரி அங்க போய் 3 தடவை நம்ம வந்து இது பண்ணணும், டிப் பண்ணணும், முழுங்கணும் தண்ணியில. இங்க வந்து நம்ம டெய்லி குளிக்கலாம். கங்கையில டெய்லி யமுனாவா குளிக்கலாம், டெய்லி சரஸ்வதியா குளிக்கலாம். யமுனால குளிக்கணும்னா என்ன செய்யணும்? பாகவதம் படிச்சாலே போதும். சரஸ்வதி பாகவதம், அதுவும் பாகவதம் தான். சரஸ்வதினால தான் நம்ம பாகவதம் படிக்கிற அந்த கல்வி கொடுக்குறாரு நம்மளுக்கு. அதனால மகா கும்பமேளால நான் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கண்டிப்பா கட்டாயமா நீங்க போலாம், தப்பில்லை. ஆனா போனா நீங்க என்ன பண்ணணும்? 3 வேலை செய்யணும்னு சொல்றாங்க. யாருக்கா தெரியுமா? 3 சேவை செய்யணும் அங்க போனா. 1 ஸ்ரவணம், அடுத்தது கீர்த்தனம், அடுத்தது பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்க ஸ்ரவணம் பண்ணலாம், பகவானோட புகழை பத்தி நான் மற்றவங்களுக்கு சொல்லலாம். அப்புறம் வந்து 2வது வந்து கீர்த்தனம் பண்ணலாம். நீங்க கீர்த்தனம் பண்ணலாம், பகவானோட சங்கீர்த்தனம் பண்ணலாம். 3வது வந்து பிரசாதத்தை கொடுக்கணும் எல்லாருக்குமே. திவ்யமான பிரசாதத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இதுக்காக நம்ம போகலாம். அதனால தான் நம்மளோட இஸ்கான் சென்டர்ஸ் 3 பெரிய ஷெட் போட்டிருக்காங்க, 3-4 ஷெட் போட்டிருக்காங்க. இஸ்கான் அட்டப்புரம் போட்டிருக்காங்க, மும்பை இது இவங்க என்ன சௌப்பாடி டெம்பிள் போட்டிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய மெகா கிச்சன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த மாதிரி ஒரு கேதரிங்ஸ், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கேம்ப் வந்து எங்கேயும் உலகத்திலே கிடையாது. எல்லாரையும் பார்க்கலாம். நிறைய பேர் அந்த அகோரிகளையும் பார்த்துட்டு, நாகபாபாவையும் பார்த்துட்டு, ஓ இப்படி பண்றாங்க, ஓ அப்படி பண்றாங்க, குதிக்கிறாங்க, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வர்றாங்க. இதெல்லாமே தேவையே இல்லை. இதெல்லாமே சித்திஸ், அஷ்ட சித்திஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அஷ்ட சித்தி வந்து நம்ம பயிற்சி பண்ணா நம்ம கூட பண்ணலாம். இது நம்ம கூட குதிக்கலாம், நம்ம கூட தண்ணியில நடக்கலாம், குண்டாயிடலாம், ஒல்லி ஆயிடலாம், நெருப்பு மேல நடக்கலாம்.
இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்க கலியுகத்துல எதுவுமே தேவையில்லை. பாகவதத்தை நம்ம படிச்சாலே போதும். பாகவதத்துக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பகவான் கிருஷ்ணருக்கு என்னென்ன தொண்டு செய்றீங்களோ, என்னென்ன கௌரவம், என்னென்ன மரியாதை கொடுக்குறீங்களோ, அந்த மரியாதையும் கௌரவம் அந்த மாதிரி கைங்கரியம் நீங்க பாகவதத்தை படிச்சாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சொல்லி சொல்றாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க இன்னும் சொல்லிட்டு இருக்க, அதான் நீங்க கேட்கிற கேள்வி இன்னும் சொல்லிட்டு இருக்க. கோடானி கோடி மக்கள் எதுக்கு போறாங்கன்னா, பிரபு கேட்ட நல்ல கேள்வி அது. ஏன்னா பக்தர்களே போயிடறாங்க. அதுக்கு பிரபுபாத ஒரு கொட்டேஷன் சொல்றாங்க பாகவதம்ல. எங்க ஒரு தீர்த்த யாத்திரைக்கோ, ஒரு என்ன சொல்றது, பிரயாகராஜ் மாதிரி ஒரு நல்ல புனிதமான இடத்துக்கு போறாங்களோ, அங்க கோச்சரா சொல்லி சொல்றாங்க. கோச்சரான்னா மாடு, அப்புறம் கழுதை. மாடு கழுதை என்ன பண்ணுன்னா குடிச்சிட்டு வெளியே வந்துடும். அது வேற எது பத்தியும் அது கண்டுக்காது. ஆனா பக்தர்கள் போனா அங்க குளிக்கணும். குளிச்சுட்டு என்ன பண்ணும், சாதுக்களை அணையணும். சாதுக்களை அணைஞ்சிட்டு பாகவதத்தை பத்தி நம்ம கேட்கணும். பாகவதத்தை பத்தி கேட்கணும், பாகவதத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். அந்த பாகவதத்தை நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்தணும். அப்பதான் உண்மையான மகா கும்பமேளாவோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த கும்பமேளாவோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது. சும்மா போயிட்டு குளிச்சுட்டா மட்டும் நம்ம இந்த ஜென்மாமிருத்யு ஜராவிலிருந்து வெளியே வர முடியாது. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜென்மாமிருத்யா ஜராவது ஒரு பெரிய பயானகம், ரொம்ப பெரிய பயானகம். உங்களுக்கு எல்லாமே மாதாஜிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறது நம்ம நல்லா தெரியும். நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பாகவதம்ல அனுபவமும் பட்டிருக்கோம். அந்த பிறவின்றது அவ்வளோ பெரிய என்ன சொல்றது பயானகம், ஒரு பெரிய டெரர் மாதிரி ஒரு பயம். அது அந்த அளவுக்கு குழந்தை அவ்வளோ கஷ்டப்படும். இருக்கிற ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ அது தலை கீழே போடும், கால் மேலே போடும், மறுபடியும் நம்ம எஞ்சிட்டா நம்ம வாக் பண்ணா மறுபடியும் அது சுத்திட்டே இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காரம் சாப்பிட்டா, புளிப்பு சாப்பிட்டா அதுக்கு எல்லாமே எரியும். இதெல்லாமே நிறைய அந்த சின்ன ஒரு அந்த பையில எவ்வளோ கஷ்டப்படுங்க பாருங்க. அதனாலதான் அது மாதாஜிஸ் மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் சொல்லி சொல்லுவாங்க. வீட்டில் ஏதாவது சண்டானா, உனக்கு என்னடா தெரியும், உன்னை பெத்தி இந்த 9 மாசம் உன்னை பெத்தேன், அந்த கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். இப்ப என்ன நீ வாடி போடி என்ற என்ன, அந்த கஷ்டத்தை நீ அப்ப சொல்லிருக்கலாம், நீ கர்ப்பத்தை இருக்கும்போதுன்னு சொல்லி மாதாஜி எல்லாம் திட்டுவாங்க. அதனால அந்த பிறவின்றது ரொம்ப பயானகம் அது. ஸோ இந்த பிறவிலேருந்து நம்ம ஒரு தடவை அந்த பிறவி எடுத்துட்டா என்ன, சங்கராச்சாரிய என்ன சொல்லியிருக்காரு, புனரத்தி ஜனனம் புனரத்தி மரணம். மறுபடியும் நம்ம என்ன ஆகணும், பிறவி எடுத்தா மறுபடியும் முதுமை வருது, முதுமை எடுத்தா நோய் வருது, நோய் வந்தா மறுபடியும் மரணம் வருது, மிருத்யு வருது. ஸோ இதுல நம்ம தப்பிக்கணும்னா பாகவதம் என்ற ஒரு கிரந்தத்தை நம்ம படிக்கணும். இது பகவான் வியாசதேவரே என்னது லிட்டரரி இன்கார்னேஷன், சாகித்ய அவதாரமா வந்திருக்கார் வியாசதேவர். ஸோ இது ரொம்ப உயர்ந்தமான ஒரு கிரந்தம். கிம்பா பரை ஈஸ்வரஹா, கிம்பா பரை ஈஸ்வரஹானா நீங்க எந்த கிரந்தங்களையும் நீங்க படிக்க தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்கார் வியாசதேவர். வேற எந்த கிரந்தமும் நீங்க போக தேவையில்லை. ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இருக்கிற கிரந்தமோ இல்ல மத்வாச்சாரியோட கிரந்தம் தான் இதெல்லாம், அது அவங்களோட சம்பிரதாயம் தான். அது எல்லாமே நீங்க பார்க்க தேவையில்லை, படிச்சா தப்பில்லை. ஆனா எல்லாமே இதுல இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம்ல எல்லாமே இருக்கு. இது படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம இதை நம்ம கடைபிடிச்சிட்டா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. இன்னும் உண்மையான ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரீமத் பாகவதமோட க்ளோரிஸ் எப்படின்னா, ஆத்மா தேவான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஆத்மதேவான்னு சொல்லி அவரு 50 வருஷம் அவருக்கு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு துன்பமே இல்லை. அவங்க வாழ்க்கையில ஆத்மதேவா எந்த விதமான துன்பமே இல்லை. அவருக்கு ஒரு மனைவி துந்துபின்னு சொல்லி ஒரு மனைவி. இந்த துந்துபி ஃபுல்லி என்ன சொல்றது, பாடிலி கான்சியஸ்னஸ். எப்பவும் தன்னோட அழகை மெயின்டைன் பண்றதுக்காகவோ, தன்னோட உடல் அலங்காரம் பண்றதோ, ஆபரணம் போட்டுக்கிறதோ, எப்படி அழகா இருக்கிறதோ இதை பத்தி தான் யோசனை பண்றாங்களே தவிர தன்னோட புருஷனை பத்தியோ தன்னோட ஃபேமிலியை பத்தியோ என்னைக்குமே யோசனை பண்ணதே இல்லை. இப்படி இருக்கும்போது இவர் என்ன சொன்னாரு, ஆத்மதேவ என்ன செய்றாரு, அவருக்கு எல்லா சந்தோஷம் இருக்கு, ஆனா யாருமே குழந்தைகள் இல்லை, புத்திரபாகம் இல்லை, இது இல்லை. ஸோ என்ன பண்ணாரு, இவரு இதுக்கு போயிட்டாரு. இவரெல்லாம் பார்த்தாரு, மனைவி சரியில்லை, ஒற்றுமை இல்லை, சொன்னது செய்யறது இல்லை. இவங்க நிறைய தடவை சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு, உபயோகம் இல்லாம ஆயிடுச்சு. நேரா இதுக்கு போயிட்டாங்க, கங்கை நதி கிட்ட போய் உட்காந்துட்டு தியானம் பண்றதுக்காக போல, தற்கொலை பண்றதுக்காக போயிட்டாங்க. ஏன்னா ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம் ஆனா இதே ஆகும், இந்த மாதிரி தான் ஆகும். அதனால
என்ன பண்ணாங்க இவங்க அங்கே உட்காந்து தற்கொலை பண்ணுறதுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சாது அங்கே வந்தார். அந்த சாது கிட்ட கேட்டார் அவர். ஏன்னா சாது பார்த்த உடனே, ஏன்னா சாதுக்கள் வந்து ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. மூஞ்சியை பார்த்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. உடனே சொன்னார், உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்னப்பா என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்ததை கூட உங்ககிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன், நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன். அப்படி என்னப்பா உனக்கு ஆயிடுச்சுன்னா, ஒன்றும் ஆகலை, வீட்டில் மனைவி சரியில்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு துன்பமாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதனால தான் நான் வந்து இந்த முடிவுக்கு எடுத்துட்டேன், இந்த நிர்ணயத்துக்காக நான் வந்துட்டேன் சொல்லும்போது, இந்த பிறவில இல்லை, இன்னும் 71 பிறவி உனக்கு வந்து புத்திர பாகமே இல்லை சொல்லிட்டாரு. என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னு சொல்றேன். ஆமாம் கண்டிப்பாக, அப்போ நான் என்னதான் செய்யணும் சொல்லி சொன்னார். நீ என்ன செய்கிறியோ என்னமோ ஒன்றும் தெரியல, ஆனால் உனக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. நீ இங்கே உக்காந்து பகவானோட நாமத்தையும் பகவான் மேலேயும் நீ தியானம் பண்ண உட்காருன்னு சொல்லி அவரே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு, நேராக சூரிய பகவான் கிட்ட போகிறார். ஒரு பெரிய தபஸ்வி அவர். அதனால் நேராக சூரிய பகவான் கிட்ட கேட்குறாரு. சூரிய பகவான் கிட்ட கேட்டு நான் என்ன பண்ண சொல்லி சூரிய பகவான் கேட்கும்போது சூரிய பகவான் சொல்கிறாரு. அப்புறம் அந்த சாது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பழத்தை கொடுக்குறாரு, ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குறாரு. அந்த ஃப்ரூட்டை கொண்டு போய் உங்கள் மனைவிக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பழத்தை எடுத்து போய் மனைவிக்கு கொடுத்தா மனைவிக்கு அதில் வந்து விருப்பமே இல்லை. குழந்தைங்களை பெற்றுக்கிட்டா என்ன ஆகுது, அழகெல்லாம் போயிடுது, ரூபமே மாறிடுது. பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்னடா இப்படி இருக்கு, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லி இவன் என்ன செஞ்சா, அவள் தங்கச்சி ஒருத்தர் இருந்தா, அவள் தங்கச்சியை கூப்பிட்டு இந்த இதெல்லாம் சொன்னான். அவளோட இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சொல்லும்போது தங்கச்சி கர்ப்பவதியாக இருக்கா. தங்கச்சி கர்ப்பவதியாக இருக்கும்போது அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு இருக்கு, அப்படி ஒன்றும் கவலைப்படாத, அந்த பழத்தை தூக்கி அந்த பக்கம் எரிச்சிடுன்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை தூக்கி அந்த எரிச்சிட்டாங்க. சாது கொடுத்த பழத்தை தூக்கி எரிச்சிடவுடனே அங்கே ஒரு கோஷால் இருந்தது. அந்த கோஷாலில் அந்த பசு வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுருச்சு. இவன் என்ன செஞ்சா, உன் புருஷனுக்கு வந்து ஒரு ட்ராமா பண்ணிடலாம், நான் கர்ப்பவதியாக இருக்கேன், எனக்கு குழந்தைங்கள் வேண்டாம், நீ என் குழந்தை நீ வச்சுக்கோ சொல்லிட்டாரு. பேசி இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே துந்துபி என்ன பண்ணா, தன்னோட அக்காவுக்கு தங்கச்சிக்கு இப்போ அந்த பிறந்த அந்த குழந்தை வந்து அக்காவுக்கு கொடுத்துட்டான். புருஷனுக்கு தெரியாம ஒரு ட்ராமா பண்ணி அது இது பண்ணி ஏதோ பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இந்த துந்துபிக்கு பிறந்த குழந்தை வந்து துந்திகாரின்னு சொல்லி பேர் அவனுக்கு. அந்த துந்துகாரி தன்னோட அம்மா மாதிரி எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், அதர்மமா நடந்துக்கிறதுக்கு தொடங்கிட்டான். எங்க பார்த்தாலும் கொலை செய்யறது, பணத்தை வந்து திருடுறது, மாம்சம் சாப்பிடுறது, வெபிச்சாரம் பண்றது, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ்க்கு என்ன சொல்றீங்க, போதைப் பொருளை வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலை எல்லாமே ரொம்ப ரொம்ப இவரால் தாங்க முடியல. யாரால? ஆத்மதேவனால தாங்க முடியல. என்னடா குழந்தை வேணும்னு சொல்லி சொன்னேன், இப்போ குழந்தை வந்த பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே பழத்தை சாப்பிட்ட அந்த கோவு, அந்த பசு, அந்த பசு ஒரு குழந்தைக்கு ஒரு பிறவி கொடுத்துச்சு. அது வந்து ஃபுல்லு மனுஷனா இருக்காங்க, காது மட்டும் பசு மாடுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதனால அது பேர் கோகர்ணா சொல்லி பேர் வச்சாங்க. கோன்னா பசு, கர்ணான்னா காது. அது அவங்க அந்த ஒரு குழந்தை வந்து ரொம்ப தார்மீகமாக வளர்ந்துருச்சு. எப்பவும் சாஸ்திரங்களை படிக்கிறது, பகவானோட கோயிலுக்கு போகிறது, சாதுக்களை அணுங்கிறது, அவங்கக்கிட்ட சாஸ்திரங்களை பற்றி கேட்கறது, பகவான் நாமத்தை சொல்கிறது டைம் இருக்கும் போதெல்லாம். இந்த மாதிரி 2 பேர் வளர்ந்துட்டே வந்தாங்க. இந்த துந்திக்காரி என்ன பண்ணா, அவன் பண்ற அக்கிரமத்தை தாங்க முடியாம அப்பானால என்ன பண்றதுன்னு புரியாம என்ன பண்ணாரு, யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் துந்துக்காரி ரொம்ப மோசமாயிட்டான். அம்மா கிட்ட போய் பணம் கேட்கறான், அம்மா பணம் இல்லைன்னா அம்மாவை வந்து கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி தூக்கி கிணறுல போட்டான். யாரு? துந்திக்காரி. இதை பார்த்தவன் அப்புறம் என்ன பண்ணா, அந்த துந்துபி என்னாச்சு, அவனும் வந்து இந்த மாதிரி இந்த செயல்கள் பண்ணதுனால அவனும் இறந்துட்டான். அவனும் துந்துபியும் இறந்துட்டான், துந்துக்கார 2 பேரும் இறந்துட்டாங்க. இது பார்த்த இவர் யாரு, அப்பா வந்து ரொம்ப கலங்கமாயிடுச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கோகர்ணா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது கோகர்ணா சொல்கிறாரு, அப்பா இதை பற்றி நீ கவலைப்படாத, இதெல்லாம் இவங்களெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் நீங்கள் துறவி வாழ்க்கையை எடுத்துருங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டார். அவர் அனுப்பிச்சோடனே இவர் போயிட்டார், காட்டுக்கு போய் இவர் துறவி வாழ்க்கையை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் இவன் துந்துக்காரி என்ன பண்ணா, பேய் ஆகிட்டான். ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனும் பேய் ஆகிட்டு என்ன பண்ணுறான், ஒரு நாள் கோகர்ணா கிட்ட வரான், அண்ணா கிட்ட வரான், அண்ணன் தம்பி தானே அவங்க 2 பேரும். அண்ணா கிட்ட வந்து கேட்குறான், நான் பண்ண அக்கிரமத்தினால நான் வந்து பேய் ஆகிட்டேன், என்னை எப்படியாவது நீ வந்து மோட்சத்துக்கு எனக்கு வழி காமி. சரி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கோகர்ணா கேட்குறான். நான் உனக்கு அன்றைக்கே சொன்னேன் இந்த மாதிரி அக்கிரமத்தெல்லாம் பண்ணாதேன்னு சொன்னேன், நீ கேட்டியா?
சரி நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், இப்போ உன்னால தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது, நீ தான் என்ன டெலிவர் பண்ணும், நீ தான் என்னை வந்து பதித்தா பாவனம் பண்ணும், வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லும்போது கோகர்ணா என்ன செய்யறான், சூரிய தேவர்கிட்ட கேட்கிறாரு. சூரிய தேவர் என்ன சொல்றாரு, இவர் துந்திக்காரியே கேட்டு வராரு சூரிய தேவர்கிட்ட. சூரிய தேவர் என்ன சொல்றாரு, உங்களெல்லாம் இந்த மோட்சத்துக்கு வழிக்கு வேற வழி எதுவும் இல்லை, ஸ்ரீமத் பாகவதம் நீங்க படிக்கணும், நீங்க படிச்சாதான் நீங்க வந்து இந்த பேய் ரூபத்துல இருந்து நீ உனக்கு உண்மையான ஒரு மனித வாழ்க்கை ஒரு வரும், அதுக்கப்புறம் நீ வந்து பகவான் கிட்ட போயிடலாம் சொல்லி சொல்லும்போது இந்த ஒரு செய்தியை வந்து இவருக்கு சொல்றாரு. யாருக்கு? கோகர்ணாக்கு சொல்றாரு. கோகர்ணாக்கு சொன்ன உடனே கோகர்ணா சரி நான் உடனே அந்த வேலை செய்யறேன், உன்னை நல்லதுக்காக நான் எப்படியாவது நான் வந்து எப்படியாவது உன்னை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறான். இதே மாதிரி இந்த சத்சங்கத்தை மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாகவதத்தை படிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ துந்திக்காரி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். இவன் யாரு? கோகர்ணா கேட்கறான், நீ உனக்கு மோட்சம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும், நீ வந்து இந்த பேய் ரூபத்தில் இருக்கிற எனக்கு எப்படி தெரியும் சொல்லி சொல்றாரு. அப்போ இவர் ஒரு இது சொல்றாரு, ஒரு லாஜிக் சொல்றாரு. ஒரு மரக்குச்சி இருக்கு, பேம்பு ஸ்டிக், என்ன சொல்றீங்க? பேம்பு ஸ்டிக், மூங்கில். அந்த மூங்கில் வந்து இந்த மரத்துக்கு வந்து நான் தொங்கி வைக்கிறேன், அந்த தொங்க போடுறேன். அந்த தொங்க போடும்போது நீங்க ஒரு பதமா டெய்லி நீங்க பாகவதத்தை படிக்க அந்த பெரிய மூங்கில் என்ன ஆகுது, ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து விரிச்சிட்டே வரும். அது எப்போ ஃபுல்லா விரிச்சிட்டு கீழே விழுந்துருதோ, அது இல்லாம போயிடுதோ, அப்போ என்ன செய்யறேன், நான் நேராக பகவான் கிட்ட போயிடுறேன் சொல்லி சொல்றாங்க. அப்போ இவர் என்ன செய்யறாரு, இவர் யாரு? கோகர்ணா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் அதிசயமா பாக்குறாங்க. இதெல்லாமே இவங்கெல்லாம் கேட்கறாங்க, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. அந்த மரத்து மேல அந்த மூங்கில வந்து தொங்க போடுறது எல்லாமே பாக்குறாங்க. என்னடா விசித்திரமா இருக்கு, யாருமே இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணலையான்னு சொல்லி பாக்குறாங்க. இவர் பாகவதத்தை வந்து ரிசைட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் அத்தியாயம் பண்ணிட்டே இருக்காரு. பண்ண ஒரு நாளைக்கு அந்த மூங்கில் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, விரிஞ்சு வந்துட்டே இருக்கு. அப்ப பாகவதத்தை முடிச்ச பிறகு என்ன பண்றாங்க, ஃபுல்லா அது விரிஞ்சிருச்சு. உடனே அவர் நேரா இதுக்கு போயிடுறாரு, மோட்சம் அடைஞ்சு பகவான் கிட்ட போயிடுறாரு. அப்போ இவர் யார் பேர் என்ன, கோகர்ணா பகவான் கிட்ட சூரிய தேவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என் தம்பி என்னமோ மோட்சம் அடைஞ்சிட்டாரு, நேரா பகவான் கிட்ட போயிட்டாரு. அப்போ நாங்க எல்லாமே பாகவதத்தை கேட்டோம் இல்லையா, நாங்க எல்லாமே பாகவத்தை நான் படிச்சேன், இவங்க எல்லாம் கேட்டாங்க, இங்க இருக்கிறவங்க அவங்களும் போகணும் இல்லையா, ஏன் போல சொல்லி கேட்கிறாரு. அப்ப சூரிய தேவர் சொல்றாரு, உங்க தம்பியோட நோக்கம் வந்து அவர் இதயத்துல ஏத்துக்கிட்டாரு பாகவதத்து மேல தியானம் பண்ணாரு, பாகவதத்தை படிக்கணும்னு சொல்லி ஒரு கவனம் இருந்தது, அவருக்கு ஒரு தீவிரமா இருந்தது, அதனால அவர் நேரா மோட்சம் அடைஞ்சிட்டாரு. அப்போ நீங்க கூட என்ன செய்யணும், பாகவதத்தை படிக்கும் போது பாகவதத்தோட அந்த இது ஸ்லோகாஸை உச்சரணை பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சுட்டு அதை பயிற்சி பண்ணி அதை மேல தியானம் பண்ணி அதுல நீங்க வாழணும். யூ மஸ்ட் லிவ் இன் பாகவதம். அப்போ எப்போ நீங்க பாகவதத்தை வச்சு நீங்க வாழ்றீங்களோ அப்போ உண்மையா நீங்க எல்லாருமே வந்து நேரா பகவானோட ராஜ்யத்தை அடையலாம் சொல்லி சூரியதேவர் சொல்லும்போது மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமே சீரியஸா இந்த மாதிரி சூரியதேவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாகவதத்தை படிச்சு இதோட அந்த புரிதல் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிச்சு உண்மையா வாழ்ந்தார். ஏன்னா பாகவதம் வந்து ரெண்டு பொருள் இருக்கு. ஒருத்தர் வந்து புஸ்தக பாகவதம், இன்னொன்று வந்து பர்சன் பாகவதம், வெக்தி பாகவதம். ஸோ புஸ்தக பாகவத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. புஸ்தக பாகவத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பர்சன் பாகவத்தை நம்ம அணியணும். வெக்தி பாகவதம் கிட்ட போனா வெக்தி பாகவதம் என்ன பண்ணிருப்பாருன்னா பாகவதத்தை நல்லா புரிஞ்சு நல்லா படிச்சு குடிச்சு கரைச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு நல்லா புரியும் பகவானோட மகிமைகளை பத்தி. அவர்கிட்ட நம்ம கேட்டா என்ன ஆகும், அந்த பாகவதத்தை வந்து நம்ம நல்லா புரியும் எனக்கு. நம்மளுக்கு இப்ப நம்ம கூட புதுசா நம்ம வந்து வகுப்புல உட்காரும்போது நம்மளுக்கு பாகவதத்தை பத்தி எதுவுமே புரியுறதில்ல. அதனால அதை வந்து யார் வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வாழ்றாரு, அதுல பாகவதத்திலே வாழ்வாங்க அவங்கள. இப்ப பிரபுபாதர் நம்ம பார்க்கலாம், பாகவதம் எழுதணும்னு சொல்லி ஒரு நோக்கமா எழுந்தாரு. எல்லாருக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை கொடுக்கணும், எல்லாரும் இந்த எல்லா தரத்துக்கும் போய் இது சேரணும், ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஷுட் ரீச், பாகவதம் ஷுட் ரீச் சொல்லி அவர் அந்த சங்கல்பத்தினாலேயே அவர் பாகவதத்தை வந்து அனுவாதம் பண்ணாரு, குறுந்துரை எழுதினாரு, அதுக்கப்புறம் அது பாவார்த்தம் எழுதினாரு. ஸோ அது பண்ணதுனால பிரபுபாதர் பகவானோட அடைஞ்சிட்டார் அவர்.
ஸோ அதனால் இங்கே பாகவதம் வந்து சூரிய தேவருக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எப்படி இருட்டு இருக்கும்போது சூரிய தேவர் வந்தால் என்ன ஆகும், அந்த இருட்டெல்லாம் போயிடும். அதே மாதிரி பாகவதத்தை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டாலே நம்மக்கிட்ட இருக்க இருட்டு எல்லாமே போயிடும்னா என்ன அர்த்தம், நம்மளோட அஜ்ஞானம் எல்லாமே போயிடும். அதே மாதிரி நெக்லஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா மாதாஜிஸ்க்கு வந்து நெக்லஸ்ஸு, சாரி, சொத்து சம்பத்து மேலே நான் சொல்லலை, ஜென்ரலாக பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பகுதியில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க அதுக்கு மேலே ரொம்ப பற்று வச்சுருப்பாங்களாம். இந்த இந்த பௌதிகமான ஒரு இது மேலே அவங்களுக்கு உண்மையாக வந்து ஜுவல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? மாதாஜி சார் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு இல்லை, அது பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ எல்லாருக்கும் தேவைப்பட்டது அதுதான். ஏன்னா கோல்டு ரேட் வேறு ஜாஸ்தி இப்போ. அதனால பாகவதம்ல அது என்ன அந்த மாதாஜிஸ் வந்து முக்கியமாக இந்த இது மேலே பற்று இருக்கிறதுனால என்ன 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 சொல்ல வந்தேன் நான், எதுக்காக இது சொல்ல வந்தேன்? நெக்லஸ், கரெக்ட். பாகவதம் கம்பேரிசன். அந்த நெக்லஸ் பாருங்க, கரெக்டாக சொல்றாங்க மாதாஜி. இப்போ நெக்லஸ் ஒன்று வாங்குறோம் நம்ம ஜிஆர்டிலையோ எங்கே ஒரு இடத்துல வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல அங்கே வாங்கும் போது நம்ம நெக்லஸ் போட்டு அது மிரரில் பார்த்துக்குவோம். நல்லா இருக்குமா? நெக்லஸ் மட்டும் போட்டா நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காதுன்னா கீழே பெண்டன்ட் இல்லை. ஆரம் இருக்கு, ஆரம் கீழே ஒரு பெண்டன்ட் ஒன்று போடணும். பெண்டன்ட் தெரியலையா? டாலர். அது போட்டாதான் அந்த நெக்லஸுக்கு அழகு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த நெக்லஸ்ன்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. நெக்லஸ்ன்றது பாகவதம், ஐ மீன் இது வேதங்கள், வேத நூல்கள். இந்த நெக்லஸ்ன்றது, இந்த பெண்டன்ட்ன்றது வந்து வேத சாரம். இந்த வேத சாரத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த பெண்டன்ட். அதே மாதிரி இப்போ சூரிய தேவனுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பாகவத்தை வந்து நிறைய இடத்துல வந்து கம்பேரிசன், நிறைய இதில் வந்து ஆச்சாரியாஸ் வந்து கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பிரபுபா சொல்றாரு, இந்த பாகவதம் வந்து டைம் பாம் மாதிரி சொல்றாங்க. டைம் பாம் என்ன, அவங்க என்ன பண்ணும், அந்த டைம் செட் பண்ணி வச்சா அந்த டைம் கரெக்டாக வெடிச்சிடும். அதே மாதிரி தான் ஸ்ரீமத் பாகவதம். ஒரு தடவை பிரபுபாதர் ஏதோ ஒரு பக்தர் ஒரு கோயிலில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் செட்டு வாங்கிட்டு போனார். ரொம்ப வரப்படுத்து அவங்கள வந்து என்ன பலவந்தமாக வாங்க வச்சாங்க. ஒரு பக்தர் பெங்களூரில் தான் கோயிலில் வாங்கி வச்ச பிறகு அவர் என்ன பண்ணார், அந்த பாக்ஸை தூக்கிட்டு போய் அப்படியே அந்த கப்போர்டில் அப்படியே வச்சுட்டாரு. கப்போர்டில் வச்ச பிறகு இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஃபேமிலியில், எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல். அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டில். மனைவினாலேயோ இல்லை இது என்ன சொல்கிறது, இன்லாஸ் அவங்களோட அத்தைனாலேயோ மாமனாலேயோ ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி இவங்களால பொறுத்துக்க முடியாமல் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ துன்பத்துக்கு ஆளான உடனே இவங்களுக்கு என்னாச்சு, வேலையும் போயிடுச்சு. இது உண்மையாக நடந்தது, கதை கிடையாது இது. வேலையும் போயிடுச்சு அவங்களுக்கு. அந்த வேலை போன உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது மேலே சேரில் உட்காந்துட்டு வீடெல்லாம் பார்க்குறாங்க. வீடெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் இந்த மாப்பு இதில் எடுத்து ஒட்டரைக்குச்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டரைக்குச்சி கீழே விழுந்த உடனே அந்த பாகவதம் புக்கு பாக்ஸ் இருக்குல்ல, அது மேலே அதுக்கு டச் ஆகி அது கொஞ்சம் அப்படியே மாட்டிருந்துச்சு. அது கீழே விழுந்துருது. அது விழுந்த உடனே அந்த புக் எடுத்து பார்க்குறாரு. அன்றைக்கி என்னமோ நான் 10,000 ரூபா கொடுத்தேன், அட்லீஸ்ட் இப்போ அதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். படிக்க நாளைக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு பாகவதம். ஸோ படித்த உடனே டெய்லி உட்காந்து படித்தாங்க, வேலை இல்லை, டெய்லி உட்காந்து படிச்சுட்டே இருக்காங்க. படிக்க அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க, பெங்களூர் கோயிலுக்கு போய் அவங்களை கேட்டிருக்காங்க, இது பாகவதம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது வந்து எனக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி 8 மணிக்கு எப்பவும் பாகவதம் கிளாஸ் இருக்கும், நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது டெய்லி 8 மணிக்கு பாகவதம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாகவதம் ஒரு நாள் தவறாமல் படிச்சுட்டு போயிருக்காங்க. கண்டினியூஸாக பாகவதம் படிச்சிருக்காங்க. படிக்க இவங்களுக்கு
அந்த ரசமாலயம் என்ன சொல்றது அதில் சொல்லிருக்காங்களே 3வது ஸ்லோகால பாகவத பிபத பாகவத ரசமாலயம். பாகவதம் என்ன பண்ணா குடிக்கணுமா அதை. பகவானை பார்க்கணும்னா நம்ம வந்து பார்க்க முடியாது. பகவான் கேட்கறதுனால நம்ம பகவானை பார்க்கலாம். அது எப்படி முடியும்னா பாகவதம் படிக்கிறதுனால தான் முடியும். யார் ஒருத்தர் வந்து இது உண்மை, யார் ஒருத்தர் வந்து பாகவத்தை தொடர்ந்து படிக்கிறாங்களோ, தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு வந்து உண்மையா பகவான் என்ன பண்ணுவாங்க, அந்த இதயத்தில் வந்து அந்த இது வந்து வெளியே வரும். அந்த ஞானத்தை வந்து அவர் கொடுத்துருவார். அதை புரிஞ்சுக்கிற ஞானத்தையும் கொடுப்பாரு, அதை வந்து உணர்ற அறிவையும் கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் முன்னேற்றத்தையும் கொடுத்துருவாரு பாகவதத்தில். அந்த அளவுக்கு பாகவதம் ஒன்று அதான் சொல்றாங்க, கிம்வா பரே ஈஸ்வரஹா, வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாரு. பாகவதம் ஒன்று படித்தாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஸோ இப்படி இந்த மாதிரி இது வந்து டைம் பாம் மாதிரி. சைத்தன்ய மகாபிரபு ஐயா ஜெகநாத்புரியில் இருக்கும்போது ஒருத்தரும் போய் பார்க்கறதுக்கு வந்து ஏங்கிட்டு இருப்பாரு, கதறுவாங்க, சண்டை போடுவாங்க அவரை பார்க்கறதுக்கு. ஆனால் சத்ஸ்வரூப் கோஸ்வாமி வந்து அவரோட காரியதர்ஷி, அவரோட செக்ரட்டரி, சைத்தன்ய மகாபிரபுவோட செக்ரட்டரி. அவர் வந்து யார் ஒருத்தர் வந்து மகாபிரபுவுக்கு பார்க்க வர்றாரோ அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான பாகவதோத்தமரை வந்து நீங்கள் அணிஞ்சிட்டு அவங்க கிட்ட பாகவதத்தை கேட்டுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்களாம். யாரு? ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி. அவர் வந்து பகவானோட க்ளோஸ் செக்ரட்டரி. நீங்கள் ஏதாவது பகவான் கிட்ட பேசுறேன்னா போக முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது, இவரோட அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது. அப்போ எப்பேற்பட்ட கோபியர் பாருங்க, அவர் கோபியர் அவதாரம். அவரோட அனுமதி இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. அவர் கொடுத்துருக்கிற அந்த ஒரு இது சிபாரசு என்ன சிபாரசு பண்ணியிருக்காருன்னா, பர்சன் பாகவதம், வெக்தி பாகவதத்தை கிட்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டு பாகவதம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க மகாபிரபு வந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை நம்ம அடையணும்னா பாகவதத்தை நம்ம வந்து தொடர்ந்து இடையூறு இல்லாம நம்ம படிச்சுட்டே இருக்கணும். இப்போ ஆயில் இருக்கு, ஒரு பாட்டில இருந்து இன்னொரு பாட்டில் ஆயில் ஊற்றும் போது எப்படி இருக்கும்? ஆயில் ஊற்றிக்கிட்டே இருக்கும், எதுவும் கேப் இருக்காது. அதே தண்ணியை ஊற்றுங்க, நடுவில் கேப் இருக்கும். அந்த மாதிரி இடையூறு இல்லாமல் பாகவத்தை நம்ம படிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்? பாட்டிலில் இந்த பாட்டில் இருக்கிற எண்ணெய் வந்து அந்த பாட்டில் வந்து ஃபில்அப் ஆகிடும், நிறைஞ்சிடும். அதே மாதிரி நம்ம இதை வந்து பகவானோட மகிமை பகவானோட லீலைகள் எல்லாமே நம்ம இதயத்தில் நிறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த இதெல்லாமே அந்த வெளியே வரும், சுத்த சத்வகுணத்தை எல்லாமே நம்ம வெளியே பார்க்கலாம். அதனால் பாகவதத்தை சொல்கிறாங்க. பாகவதம் வந்து இப்போ என்னன்னா என்ன பாகவதம் படிக்கிறாங்கன்னா, ஐபிஎல் பாகவதம் படிக்கிறாங்க மக்கள். ஐபிஎல் தெரியுமா உங்களுக்கு? விராட் கோலியோ யாரோ ஒருத்தர், அவனை பற்றி நிறைய படிப்பாங்க, அவனையே பார்ப்பாங்க. அவனோட ஃபேஸ்புக்கு, அவனோட இன்ஸ்டாகிராமு நிறைய பார்ப்பாங்க. அவனுன்றது இல்லை, ஃபிலிம் ஆக்ட்ரஸ்ஸு, அப்புறம் ஹீரோஸு, இவங்களை பற்றியே நிறைய வந்து பார்ப்பாங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு. அவங்க வீட்டில் அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன காயமானா கூட இவனால் தாங்க முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த அளவுக்கு அவன் மேலே பற்று, அந்த அளவுக்கு அவன் மேலே வந்து அட்டாச்மெண்ட்டு. அவனுக்கு ஏதாவது இவனால தாங்க முடியாது. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு பற்று, அந்த மாதிரி ஒரு தியானம், அவன் மேலே அவ்வளோ தியானம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஏகேஹா குருநந்தனா, கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனர் கிட்ட, விவசாயாத்மிகா புத்திர் ஏகேஹா குருநந்தனா. அந்த இது வந்து அந்த தியானமும் அந்த என்ன சொல்றது, அந்த மெடிடேஷன் வந்து, அந்த கான்டெம்ப்ளேஷன் வந்து, அந்த தியானம் வந்து யார் மேலே இருக்கணும்? நம்ம பாகவதத்தை படிக்கிறது மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? உண்மையான பிபிஎல் நம்ம படிக்கலாம். பிபிஎல் என்ன தெரியுமா? பாகவதம் சொல்லுங்க, பாகவத புஸ்தக லிட்ரேச்சர் பிபிஎல். ஸோ இந்த இது என்ன ஐபிஎல் எல்லாம் விட்டு இந்த பிபிஎல்ல படித்தா நம்ம என்ன செய்யணும்? உண்மையான சிக்ஸரு எல்லாமே நம்ம அடிக்கலாம், உண்மையான வேர்ல்டு கப் கூட நம்ம வின் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன வெறியாக இருக்காங்க மக்கள். இது மேலே கிரிக்கெட் மேலேயும் சரி, ஃபிலிம் மேலேயும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, அந்த அளவுக்கு வெறியாக இருக்காங்க, தயக்கமாக இருக்காங்க. அந்த தயக்கமெல்லாம் விட்டு நம்ம வந்து பாகவத்தை எப்போ படிக்கிறோமோ அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம்? நேராக துந்துக்காரி போகிற மாதிரி நம்மளும் நேராக பகவான்கிட்ட போயிடலாம். சீரியஸ் ஐபிஎல் சீரியஸ். இப்போ பாருங்க, நீங்க இதுல கூட துவாரகாலில கூட நம்ம பார்க்கலாம். துவாரகால ருக்மிணி தேவிக்கு நாரதமுனி வந்து சொல்றாரு, எப்பேற்பட்ட புருஷனை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது ஜஸ்ட் வாயால அவர் சொல்றாரு,
இவர் பகவானை கீர்த்தனை பண்றாரு, அவர் பகவானை பத்தி சிரவணம் பண்றாரு. ருக்மிணி தேவி பார்த்ததே கிடையாது, கிருஷ்ணரை பார்த்ததே கிடையாது. ருக்மிணி தேவி எப்பவும் முன்னாடி அவர் பார்த்ததே கிடையாது. ஆனா அது வேற விஷயம், லீலான்றது வேற விஷயம். இந்த இதுல அந்த சன்னிவேஷம் எப்படி இருக்குன்னா, என்னைக்குமே ருக்மிணி தேவி பார்த்தது கிடையாது. ஆனா அது கேட்க 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 அப்படியே குடிச்சிட்டாரு அவர் பாகவதத்தை, கிருஷ்ணரை பத்தியே குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே எனக்கு இவர் தான் சரியான சிறப்பான ஒரு புருஷன் சொல்லி அவரு நிச்சயம் பண்ணிக்கிட்டார். அதனாலதான் ஸ்ரவணம், கீர்த்தனம், மகாபிரசாதம் இது மூணு மட்டும் முக்கியமா இருக்கணும். நிறைய பேர் டிடி வர்ஷிப் ரொம்ப அட்டாச்மெண்ட், பகவான் தர்ஷனம் பார்க்கணும். அந்த தர்ஷனம்ன்றது கூட ஒரு அர்ச்சனம் தான், அது ஒரு நவவிதா பக்தியில ஒரு சேவை தான். ஆனா அந்த டிடி வர்ஷிப், அந்த அர்ச்சனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் இல்லைன்னா அந்த அர்ச்சனம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் என்ன செய்யறோம், பகவானை புகழ்றோம், பகவான மகிமைகளை பத்தி மற்றவங்களை கேட்க வைக்கிறோம். அது பாகவதம்னால தான் முடியும், பாகவதம் படிக்கிறதுனால தான் முடியுமே தவிர வேற எதுனாலையும் முடியாது. ஒரு தடவை ஒரு பாம்பேல இது என்ன செஞ்சார், ஒரு மாயாவதி வந்தார் பிரபுபாதர்கிட்ட. மாயாவதி நான் தெரியல, மாயாவதி 3 விதமான ஆன்மீகவாதிகள் இருக்காரு. என்னது யார் அவங்க? 3 விதமான ஆன்மீகவாதிகள். அதாவது பகவானை புரிஞ்சுக்கிறவங்க மூணு விதமா புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தர் பிரம்ம ஜோதி, பிரம்மம் பகவான ஜோதியை பகவானை நினைக்கிறது. அவங்களுக்கு ஆகாரம், பகவானுக்கு ஆகாரம் இல்லைன்னு சொல்லி சொல்றது. ரெண்டாவது பரமாத்மா, பகவான் எல்லாரும் இதயத்தில் இருக்காருன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குழு. மூணாவது பகவானை வெக்தித்துவமா பார்க்கறது, பர்சனலா பார்க்கறது. ஆகாரம் இருக்கு, பகவானுக்கு ரூபம் இருக்கு, ரூபம் இருக்குன்றது பார்க்குறவங்க தூய்மையான பக்தர்கள், அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இது 2 கூட பக்தர்கள் தான். ஆனா அது ஃபுல் இது கிடையாது, ஃபுல் பார்ஷியல். இப்போ திருப்பதிக்கு போனா நம்ம என்ன செய்யறோம், முக்கியமா இன்னொரு அவதாரம் இருக்கு திருப்பதியில. யார் அவரு? வராக தேவரை பார்க்காம வந்தா திருப்பதி அந்த சேத்திரத்தை பார்க்குற அளவுக்கு நம்ம பழங்கள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க பகவானை நம்ம சம்பூர்ணமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவரை வெக்தித்துவமா நம்ம பார்க்கணும், ரூபத்தை நம்ம பார்க்கணும். ரூபமா பகவான பர்சனலா. இப்ப சொன்ன ஒரு கதை, என்ன கதை? அந்த வியாபாரி கதை சொன்ன அதே மாதிரி தான் பகவான் பர்சனலா நம்ம பார்க்கணும், ஃபீல் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அவரை. அந்த பாவத்தை நம்ம பார்க்கணும். அதான் 3வது ஒரு ஸ்டேஜ். ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாரு, மாயாவாதி பிரபுபாதர் கிட்ட தன்னோட கருத்துக்கள் எல்லாம் எழுதிட்டு பிரபுபாதர் கிட்ட கொடுத்தாரு. பிரபுபாதருக்கு மாயாவாதினா பிடிக்காது, ரொம்ப பயங்கரமான கோவம் பிரபுபாதருக்கு. யார் வந்தாலும் பிரபுபாதர் மாயாவாதி உடனே அவரை தர்க்கைனா தெரியல, ஆர்குமெண்ட் பண்ணி அவரை தோக்க வச்சிருவாரு. இந்த டைம்ல பாகவத இது பிரபுபாத் பேசல, எல்லாருக்கும் அந்த இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பக்தர்கள் எல்லாம் பார்க்குறாங்க பிரபுபாத் சீடெல்லாம். ஏன்னா பிரபுபாத் சும்மா உட்காந்துருக்காரு, மாயாவாதியோட தத்துவத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே சும்மா உட்காந்துருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பிரபுபாத் கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புன உடனே ஒரு பக்தரை கூப்பிட்டு அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எல்லா பேம்ப்ளெட்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவரோட செக்ரட்டரி கொடுத்துட்டு, இந்த பரப்பா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீ என்ன பண்ற, பிரசாதம் ரெடியா இருக்கு புரியுதா, அந்த பிரசாதம் கொண்டு இந்த பேப்பர்ல எல்லாருக்கும் பிரசாதம் போட்டு கொடுத்துரு, இதை படிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு பிரபுபாதர். இந்த பேப்பர்ல எல்லாரையும் பிரசாதம் இது பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட ஒரு திருடன் என்ன பண்ணா, அந்த அது இப்படி பண்றாரு பிரபுபாதர். இது மாயாவாதி, ஏன்னா மாயாவாதிக்கு பிரபுபாதருக்கு இருக்க இது. இன்னொன்னு என்ன செய்யறாருன்னா பிரபுபாதர் தன்னோட பக்தர்கள்கிட்டயே, நான் மாயாவாதி, இப்போ நீங்க என்ன சொல்றது, இது என்ன பகவான் ரியலைசேஷன், நீங்க பகவான் ரியலைசேஷன் டீமுக்கு செஞ்சவங்க, நான் இப்ப மாயாவாதியா நான் ஆர்குமெண்ட் பண்றேன், இப்ப நீங்க என்ன தோக்க வைக்கணும், நான் மாயாவாதி தான் கரெக்டா சொல்லி நான் ஆர்குமெண்ட் பண்றேன், நீங்க என்ன செய்யணும், இல்ல பகவானுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி நீங்க ஆர்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அடிக்கடி இந்த மாதிரி கேம் பண்ணுவாரு, ஸ்பிரிச்சுவல் கேம் பண்ணுவார் இவர் பிரபுபாதர். அப்படி பண்ணும்போது பிரபுபாதர் உண்மையா மாயாவாதின்னு சொல்லி நிரூபிக்கிறாராம். அவங்களால முடியலையா, சீடர்களால முடியலையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பிரபுபாதர் பகவானுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி அவர் ஆர்குமெண்ட் பண்ணுவாரு. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இல்ல உருவம் இல்லைன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாரு. அப்பவும் பிரபுபாதர் அவங்களை தோக்க வச்சுட்டு வின் பண்ணிடுவாரு. இப்படியெல்லாம் பிரபுபாதர் மாயாவாதியை தோக்க வைக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக மக்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இப்போ மகாகும்ப மேல நடக்கிறது அதுதான். பகவானோட குளோரிஸை, அவங்களோட மகிமைகளை விட்டு தன்னோட சுயநலத்துக்காக போய் அங்கே குளிச்சுட்டு வராங்க. என் பாவத்தெல்லாம் போயிடணும், பாவத்தெல்லாம் போகணும்னா மறுபடியும் நீ பாவம் பண்ணாம இருக்கணும், கரெக்டா?
அப்படின்னா இருந்தால் நம்ம பகவான் கிட்ட போக முடியும். அடுத்த வருஷம் வருது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது இது. 12 வருஷம் ஒரு தடவை. அது வரைக்கும் 12 வருஷத்துல எத்தனை கோடிக்கணக்கான பாவங்கள். ಅದನ್ನೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದೀಗ, ಅದನ್ನೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಸ್ನಾನ ಮಾಡಿದವ್ರಿಗೆ ಆ ಸ್ನಾನ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು, ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ, ಭಗವಂತನ ಮಹಿಮೆಗಳ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸಾಧು ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಕೇಳ್ಬೇಕು. ಅದನ್ನ ಕೇಳ್ಕೊಂಡು ಭಗವಂತನ ನಾಮ ಹೇಳಬೇಕು. ಸಂಕೀರ್ತನ ಯಜ್ಞ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, நீங்க எந்த விதமான பக்தி தொண்டு பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஆனா அதனால உங்களுக்கு ஒன்றும் இதாக போகிறது இல்லை, அது வந்து அனுகூலமா இருக்கிற போதில்லை, அது அனுகூலமான ஒரு பக்தி கிடையாது. சங்கீர்த்தன யக்னா தான் மெயின். பிரபுபாத் என்ன சொல்றேன், ஹரே கிருஷ்ண மந்திர மீனிங்க்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு நம்ம கிருஷ்ணரை கொடுங்கன்றாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கிருஷ்ணரை கொடுங்க. நீங்க மகாகும்ப மேலைக்கு போகலாம், போனா கிருஷ்ணரை பத்தி மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும். பிரபு அங்கி இருக்காரு, வேணி மாதவரா இருக்காரு, அங்கேயே வேணி மாதவர் பாத்துட்டு வரணும். அதான் சொல்றேன், பார்த்துட்டு வந்தா மட்டும் ஆகாதுன்ற. அத அவரோட க்ளோரிஸை வந்து நம்ம கேட்கணும். அந்த பாகவதம்லேயே ஒரு ஸ்லோகம் வருது, அந்த ஸ்லோகம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்றேன். அதுல லாஸ்ட்ல வந்து கோகர்ணா சொல்லி வருது, கோச்சரா. அதாவது ஒரு சேத்திரத்துக்கு போய் நம்ம குளிச்சுட்டு வந்தா மட்டும் பத்தாது. அங்க குளிச்சுட்டு பக்தர்களோட நம்ம சத்சாங்கித்யம் செய்யணும். க்ளோரிஸ், பகவானோட புகழை பத்தி நம்ம பேசணும், மற்றவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க மெயினா. சொல்றாங்க நம்ம போகணும் தான். நாங்க வேணுமாதவ கிட்ட போனாதான் குளிச்சுட்டாங்க, ஓடி போய் லாட்ஜுக்கு போயிட்டு நல்லா ஏசியில உட்காந்துட்டு, அப்பா நான் குளிச்சுட்டேன்ப்பா, என் வாழ்க்கை தன்யம் 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 சொல்லி நம்ம குளிச்சுட்டு நல்லா ஏசி ரூம்ல உட்காந்து அது இது எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு திரும்பிட்டு வந்தா பிரயோஜனம். கோச்சரனா பசுக்கும் என்ன சொல்றது, கழுதைக்கு சமானம். அந்த இடம் வந்து துர்கா தேவியோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க, பார்வதி தேவி இருக்காங்க. இந்த இடத்தோட கட்டுப்பாடு அவங்க தான். அந்த கதை எல்லாம் சொல்றாங்க, வேணிமாதவ கதை, திருவேணி சங்கமத்துல, அதெல்லாம் அதான் சொல்றாங்க பிரபுபாத். அதான் பண்ணணும்ன்றாங்க. நீங்க பார்வதி தேவி என்ன பண்ணாரு, பாகவத்தை பத்தி கேட்டாரு, சிவபெருமான் கிட்ட பகவத்கீதை பத்தி கேட்டாரு, கீதா மாதை பத்தி கேட்டாரு. அவ்வளோ இனிமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு பார்வதி தேவி. அதை வந்து நம்ம பண்ணலன்னா வேஸ்ட்ன்றாங்க. சும்மா எல்லா இடத்துலையும் போய் குளிக்கிறது வருது, குளிக்கிறது வருது, குளிக்கிறது வருது. என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்போ ஒரு மருந்து எடுத்துக்கிறோம்னா அந்த மருந்தோட உத்தேசம், சர்ஜரி பண்றோம், ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்றோம். அந்த பேஷண்ட்டுக்கு இதுக்காக சர்ஜரி பண்றோம், மறுபடியும் அவன் அந்த நார்மல் லைஃபுக்கு வந்துடணும். அப்ப சர்ஜரி அப்படி வரலன்னா வேஸ்ட் அந்த சர்ஜரி. பணத்தை எடுத்து போய் கொட்டணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆன்மீகமான ஒரு ஈடுபாடு எதுக்காக பண்றோம், மறுபடியும் இந்த பிறவி எடுக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கே வரக்கூடாது, இந்த பௌத்திக உலக, இந்த கர்ப்பவாசலையே நம்ம பிரவேசம் பண்ணக்கூடாதுன்றதுதான் இந்த ஒரு கல்வி, இந்த ஒரு என்ன சொல்றது பயிற்சி. சும்மா குளிச்சுட்டு வந்தா என்ன பிரயோஜனம்? வைகுண்ட ஏகாதசி கூட அப்படிதான் போறது. நான் இது வந்து நான் உத்தராயணம் அந்த சொர்க்க இது என்ன வைகுண்ட வாசல் நான் போயிட்டு வந்துட்டேன், முடியாது. அது பேரு சொர்க்கவாசல் சொல்றாங்க, தெரியா அறியா பூஜாரிகள் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க? புரிஞ்சுக்கிட்டே சொர்க்கலோகம் எங்க இருக்குன்றதே தெரியாது. வைகுண்டன்றது மெட்டீரியல் வேர்ல்டுன்றது அவங்களுக்கு புரியல, ஒண்ணுமே புரிஞ்சு. அதனாலதான் பாகவதத்தை படிக்க சொல்றாங்க. பாகவத்தை படிச்சாதான் உங்களுக்கு புரியும். அது யார்கிட்டன்றது கூட சொல்லியிருக்காங்க பிரபுபாது. ஒரு தக்க குரு கிட்ட, ஒரு ஆன்மீகமான தக்க குரு கிட்ட தான் நீங்க வந்து அது புரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டையும் போய் நீங்க வந்து கல்வியை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால பிரபுபாதர் வந்து எல்லாமே பாகவதத்தில் கொடுத்துருக்காரு, எல்லாமே பாகவதத்தில் வியாசதேவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு பொருளுரை எழுதியிருக்காரு, அதுக்கு பாவார்த்தம் எல்லாமே எழுதியிருக்காரு. நம்ம எந்த புஸ்தகமே தேவையில்லை, எந்த ப்ரோக்ராம் பார்க்கவே அவசியம் இல்லை. நீங்க பாகவதத்தை 18,000 ஸ்லோகா நீங்க படிச்சுட்டா யூ பிகம் எ வெரி குட் வேதிக் ஸ்காலர். பெரிய வேத பண்டிதர் ஆயிட்டாங்க நீங்க, ஆயிடுவீங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்றது பாகவத்தை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாகவதம் பகவத்கீதா வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இப்போ பேச்சாளர்கள் எல்லாருமே, ஆன்மீகவாதிகள் எல்லாமே பாகவதத்தை நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரபுபாதர் அதான் சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் பாகவத ஸ்லோகம் தான் கோட் பண்றாங்க. நீங்க முதலாவது அத்தியாயம் படிச்சாலே போதும், ஃபர்ஸ்ட் அத்தியாயம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே சக்சஸ், வெற்றி. அதனாலதான் இங்க சொல்றாரு சூத்த கோசாமி, தன்யம், நீங்கெல்லாம் தன்யம், நீங்க சக்சஸ்ஃபுல். அந்த ஸ்லோகல சொல்றாங்க பாருங்க, 39 ஸ்லோகல நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல். ஏன்னா நீங்க யாரை ஐக்கியம் பண்ணிருக்கீங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? பாகவதத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்க பாகவதத்தை நீங்க எல்லாமே இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வந்து யூ ஆர் ஆல் ஹேண்ட் பிக்ட் பை லார்ட். உங்களை எல்லாருமே பகவான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ நம்மளும் அவ்வளவுதான், நம்ம பாகவதம் கேட்கிறோம், படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம்னா we are all hand picked by Lord.
பகவானே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஆசை இருந்தது, நம்மளுக்கு பாகவத்தை பற்றி கேட்கணும், அதை புரிஞ்சிக்கணும், பகவான்கிட்ட போகணுன்ற ஆசை இருந்ததுனால தான் நம்ம இங்கே உட்காந்து. அதனால நீங்கள் எல்லாமே தன்யம். இங்கே பிரபு வீட்டுக்கு வந்தவங்கலாம் அந்த கோயிலுக்கு வரவங்க, இங்கே வரவங்க, அப்புறம் குளோபல் லெவலில் இருக்கிற டிவோட்டிஸு. அதனால தான் பிரபுபாதர் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு எல்லாருமே. வேர்ல்டு வைடில் குளோபல் லெவலில் எங்கே பார்த்தாலும் 8 மணிக்கு பாகவதம் கிளாஸ் நடக்கும். 24 hours ரவுண்ட் த கார்னர். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், டைம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் போட்டு ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டு இருக்கோம், இந்தியாவில் இருக்காது. அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கோம், இங்கிலாந்தில் நடந்துட்டு இருக்கோம். அப்படியே ரவுண்ட் த கார்னர் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் குளோபல் லெவலில் பாகவதம் கிளாஸ் நடந்தது. இந்த மாதிரி ஒரு அருமையான சிறப்பான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காரு ஸ்ரீல பிரபுபாதர். அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். யாராலையும் முடியல. இது வந்து எங்க பாகவதம் இது சொற்பல் வைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இயக்கத்திலையும் கிடையாது, எக்ஸப்ட் சம் இது திருப்பதியிலோ இல்லை இந்த மாதிரி இதில் ஏதோ அது அவங்க தனியாக தான் பண்ணுறாங்களே தவிர கோயிலில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே மட்டும்தான் நடக்குது, இந்த இயக்கத்தில் மட்டும்தான் நடக்குது. அந்த அளவுக்கு பாகவத்தை வந்து நம்மளை என்ன அந்த மாற்றத்தை கொண்டு வரும். அப்புறம் ஒரு நாள் ஒரு திருடன் என்ன பண்ணுறான், கள்ளக்கோட்டை சாப்பிட்டு இருக்கான் பீச்சில். கள்ளக்கோட்டை சாப்பிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அப்போ பிரபுபாதர் பேக் டு காடட் மேகசின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. என்னது பேக் டு காடட்டுக்கு பகவத் தர்ஷனம். அதில் ஒரு பேஜ் கிழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கள்ளக்கோட்டைக்காரங்க யாரோ விற்றுருக்கான். அவன் கள்ளக்கோட்டை விற்றுட்டு அவன் சாப்பிட்டுட்டு அந்த திருடன் அது பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி பிரபுபாதர் இருக்காரு. பின்னாடி பிரபுபாதர் வந்து அந்த பாகவதத்தோட இது கொடுத்துருக்காரு. லாஸ்ட்ல வந்து பாகவதத்தோட இது இருக்கும், ஒரு ஸ்லோகாவை பற்றி ஒரு விவரணம் கொடுப்பாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அங்கே பிரபுபாதர் ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவில் பிரபுபாதர் கையில் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் ரொம்ப ஃபேமஸ். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸ், பெருசாக இருக்கும் கோல்டு கலரில். அந்த ரோலெக்ஸ் வச்சு பார்த்த உடனே இவன் என்ன அந்த இது திருட என்ன பண்ணிட்டான், பாம்பேல எப்படியாவது இந்த மகாராஜோட வாட்சை நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கான், திட்டம் போட்டிருக்கான். உடனே நேராக போயிருக்கான் பாம்பேல ஜூஹு டெம்பிள். அங்கே போய் கேட்டிருக்கான், இந்த சாமிஜி எப்போ வர்றாருன்னு சொல்லி கேட்டிருக்கான் ஹிந்தியில். இவர் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார்ப்பா, இவர் வந்து உலகத்தை எல்லாமே சுற்றிட்டு இருப்பார் பிரச்சாரத்துக்காக, அவர் வரதுக்கு எப்போ வருதோ தெரியாதுன்னு சொல்லி இவர் சொன்ன உடனே, அப்போ என்ன ரோலெக்ஸ் வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் வாட்ச், அப்போ இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் வாட்ச். இவன் திட்டம் போட்டான், என் வாழ்க்கையில் வந்து வேறு எதுவுமே நான் திருடக்கூடாது, இந்த ரோலெக்ஸ் வாட்சை தான் நான் திருடணும்னு சொல்லி திட்டம் போட்டேன். என்ன பண்ணா, சாமி நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துருங்க சொல்லியிருக்கான். இவர் முன்னாடியே சொன்னமா நம்ம பக்தர்களே வந்தா போதும் சரி டக்குன்னு எடுத்து உள்ள போட்டிக்கிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்து அவன் என்ன பண்ணா, வேலை செய்ய ரோலெக்ஸ் வாட்ச் சொல்லி அதே வேலை தியானம் பண்ணி, அதே நம்ம அரேக்ஷணத்தில் எப்படி சேன் பண்ணுறோம், அவன் ரோலெக்ஸ் சேன் பண்ணி ஒரு நாள் அவனுக்கு முடியறதுலாம் எடுத்துட்டாங்க, மொட்டை அடிச்சுட்டாங்க. மொட்டை அடிச்சு சிக்கா வச்சு அவனே ஒத்துக்கிட்டான், உனக்கு ரோலெக்ஸ் வாட்ச் வேணுமா மொட்டை அடிச்சுக்கோ, ரோலெக்ஸ் வாட்ச் வேணுமா ஜெபம் பண்ணு, ரோலெக்ஸ் வாட்ச் வேணும் பாகவத கிளாஸ்ல உட்காரு. இப்படி பண்ணி அவன் சொன்னா ரோலெக்ஸ் அவனை அந்த ரோலெக்ஸ் திருட என்ன பண்ணாங்க, பக்தனா மாத்துறாங்க. ஆனா அவன் ரோலெக்ஸ் மட்டும் உள்ள அது அப்படியே பதவி ஆயிடுச்சு அவனுக்கு. அப்போ என்னைக்குதான் சாமி வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றாரு அவரு, அப்போ பிரபுபாதர் வந்து சிட்னில இருந்தார் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் என்ன பண்ணாரு, ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்துட்டு இருக்காரு பிரபுபாதர்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. உடனே இவன் என்ன செஞ்சான், ஒரு 8 பேர் வந்து ஒரு கேங், ஒரு டீம், நம்ம பக்தர்கள் எல்லாமே ஹைதராபாத்துக்கு போறாங்க பிரபுபாதர் ரிசீவ் பண்றதுக்காக. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு மெசேஜ், தெரிஞ்சவொடனே அவங்க காலை பிடிச்சிட்டான், போய் என்னை எப்படியாவது ஹைதராபாத் கொண்டு போங்கன்னு சொல்லி. இவங்க இல்லப்பா நீ எல்லாம் இன்னும் இப்போதான் நீ பிராரம்ப தேசத்துல இருக்கிற, அங்கெல்லாம் பிரபுபாதர் கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கணும், அந்த மாதிரி இல்ல சாமி, இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன், என் உயிரை வேணா கொடுத்துட்றேன், என்னை எப்படியாவது அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லும்போது, சரி நாங்கள் சொன்ன மாதிரி செய்யப்பா, நீ எதுவும் உள்ள இது வராத, எதுவும் அங்கே வந்து தப்பாக நடந்துக்காதன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஹைதராபாத் போய் கூட்டிகிட்டு போனோடனே அங்கே எல்லாருக்கும் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கு, பிரசாதம் சாப்பிட்ருக்காங்க. பிரபுபாதர் வந்துட்டாரு, பிரபுபாதர் உட்காந்துருக்காரு. பிரபுபாதர் வந்த உடனே யாரையும் உள்ள ஏன்னா பிரபுபாதர் இப்போ தரிசனம் பண்ணணுன்னாவே கொஞ்சம் எல்லாரையும் உள்ளே விட மாட்டாங்க, கொஞ்சம் தீட்சா வாங்கியிருக்கணும், கொஞ்சம் நல்லா என்ன குருவோட தத்துவத்தை வந்து புரிஞ்சிருக்கணும், இப்படி இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. சரி என்ன பண்ணாங்க, ஏன்னா டச் பண்ணுறது விட மாட்டாங்க. முக்கியமாக என்னென்னா மகாராஜ் சன்னியாசிகளை வந்து தீட்சை வாங்காமல் இருக்கிறவங்க வந்து டச் பண்ணக்கூடாது, மாதாதீஸ் டச் பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் மாதாதீஸ் டச் பண்ணக்கூடாது, தூரமாக இருந்து நம்ம வணங்கலாம். சரி தீட்சை வாங்காமல் இருக்கிற ஆண்கள் கூட டச் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணாரு இவர், நான் எப்படியாவது பிரபுபாதரை பார்க்கணும், எனக்கு அந்த இது கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான்.
அதுக்கப்புறம் பிரபுபாத் பார்த்தாரு, யார் அந்த இது என்னமோ கலாட்டா நடக்குது என்ன அங்கே சொல்லி என்ன சத்தம் சொல்லி இந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு சொல்லி எங்கள் பாம்பே டெம்பிள் அன்றைக்கே வந்தான். ரொம்ப பல வருஷமாக நான் பிரபுபாத் வரதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லும்போது சரி அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவனை கூப்பிட்ட உடனே பிரபுபாதர் பார்த்தாரு. பார்த்த உடனே அவர்கிட்ட பேசினார் பிரபுபாதர். அவர் ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஷன் பண்ணார் அவர்கிட்ட. அது பண்ண உடனே அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பிரபுபாதரை பார்த்த உடனே அப்படியே கரைஞ்சிட்டான். பிரபுபாத் கொடுத்த அந்த போதனைகளுக்கெல்லாம் அப்படியே அவன் அப்படியே அட்ராக்ட் ஆகிட்டான். அட்ராக்ட் ஆன உடனே அப்போ உண்மையை சொல்கிறான் திருட, சுவாமி என்னை மன்னிச்சிருங்க, உங்களை உண்மையாக நான் பார்க்கறதுக்காக நான் வரல, என்னோட மனம் எல்லாமே இந்த ரோலெக்ஸ் வாட்ச் மேலே தான் இருக்குது, இந்த ரோலெக்ஸ் வாட்சுக்காக தான் நான் இத்தனை வருஷம் சாதனை பண்ணேன். நான் சொல்லும்போது பிரபுபாத் உடனே அந்த வாட்சை கழட்டி விட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டார் வாட்ச். அந்த வாட்ச் இப்போ கூட அந்த பக்தர் வச்சிருக்காரு. இப்போ உயர்ந்தமான பக்தர் ஆகிட்டாரு, ஒரு பெரிய தலைவர் ஒரு கோயிலுக்கு. இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிரபுபாதர் ஒரு போதனை கொடுத்தாரு, நீ இந்த ரோலெக்ஸ் வாட்சை எடுத்து கட்டிக்கோ, ஆனால் உன் மனசுல எல்லாம் என்ன இருக்கணும், ஸ்ரீமத் பாகவதம் தான் நீ இருக்கணும், பாகவதத்தை நீ தொடர்ந்து படி சொல்லி அவருக்கு போதனை கொடுத்துட்டு பிரபுபாதர் கிளம்பிட்டார். இன்னைக்கு பெரிய ஃபரன் டிவோட்டி, அவர் பெரிய டிவோட்டி ஆகிட்டார், பெரிய பக்தர் ஆகிட்டார். இப்படியெல்லாம் இந்த பாகவதம் டைம் பாம் மாதிரி யாரை எப்போ சேஞ்ச் பண்ணுமான்னு சொல்லவே முடியாது. அதனால தொடர்ந்து இடையூறு இல்லாமல் நம்ம பாகவதத்தை புரிஞ்சுக்கணும், இடையூறு இல்லாமல் நம்ம பாகவதத்தை படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டு சத் சங்கத்தில் இருக்கும்போது அதை நம்ம டிலே பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. தொடர்ந்து எப்படியோ ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எத்தனையோ நிறைய டவுட்ஸ் இருக்கும், அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும், டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளோ புனிதமான ஒரு கிரந்தம். அமல புராணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமல புராணம்னா ஸ்பாட்லெஸ், எந்த குறையும் நம்ம பண்ண முடியாது. அப்புறம் மாம்பழத்துக்கு அதுக்கு அதை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மாம்பழம் சாப்பிட ரொம்ப கஷ்டம், அதை தோலை உரிக்கணும், அந்த வாட்டையை எடுத்துக்கணும். ஆனால் இந்த பாகவதம் அப்படி கிடையாது, அதுக்கு தோலும் இல்லை, உள்ள இது விதையும் இல்லை, அப்படியே அந்த பல்ப்பு மட்டும் இருக்கும், அது அப்படியே ஜொலிச்சுட்டே இருக்கும் அந்த ஜூஸு. அதை ஒரு கிளி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஹரே கிருஷ்ணா. கிளி சாப்பிட்டா இருக்கும், கிளி சாப்பிட்ட பழம் ரொம்ப ருச்சியாக இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாகவதம் கிளி சாப்பிட்ட பாகவதம். யார் அந்த கிளி? சுகதேவ முனியினால கிடைக்கப்பட்ட ஒரு பாகவதம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட முகாரவிந்தத்திலிருந்து வந்த பாகவதம் இதுன்னு சொல்லியாரு. ओके ग्रंथरा श्रीमद् भागवतम की व्यासदेव महामुनि की अनंत कोटि वैष्णव वृंद की नित्यानंद प्रभु महामहोत्सव की शील प्रभुपाद की शील गुरुदेव की अनंत कोटि वैष्णव वृंद की हिताय सीतनाथ गौर प्रेमानंदे हरि हरि बोल. கும்பமேளா பற்றி யாருக்காவது போகாதுன்னு சொல்லிடாதீங்க, அதே பண்ணிட போறீங்க. இது நம்ம புரிதலுக்காக தான், அவ்வளோதான். ஆனால் போகலாம், போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. போனால் இந்த 3 சேவை செய்யணும். கீர்த்தனம் பண்ணணும், அப்புறம் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், அப்புறம் பாகவதம் லிட்ரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கிருஷ்ணரை பற்றி சொல்லணும். இதுக்காக நம்ம போகலாம், தப்பில்லை. அதனால் அங்கே போய் தான் ஆகணும், அங்கே போனால் தான் நம்ம பகவான்கிட்ட போகணுன்றது கிடையாது. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு உற்சாகத்தை கொடுக்குறதுக்காக தான் பக்தர்களுக்கு. இப்போ ஏதோ வேறு செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ மகாகும்பம் என்ன பண்ணாங்க, எல்லா வேலைகளும் விட்டாங்க எல்லாமே. நானே நிறைய தடவை பார்த்தேன், ஒரு 10-15 இதில் பார்த்தேன், ஆங்கிள்ஸில் எல்லாருமே போயிருக்காங்க மகாகும்ப மேலே. இது இன்னொன்று அந்த என்ன ஆகுதுன்னா, ஒரு கோணத்தில் பார்த்தா நல்லது தான், தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பி விடுற மாதிரி இது. ஏன்னா அவங்க இது மகாகும்ப மேலே எல்லாம் போக மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இது வரதுனால கொஞ்சம் போய் அங்கே பக்தர்களை பார்ப்பாங்க, சாதுக்களை பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, ஒரு நாளைக்கு 40,000 பேருக்கு பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு நம்ம இஸ்லாம் ஜனங்கள். அத்திவரதர் கூட இருக்குதுண்ணா, அத்திவரதம் அதுவும் அவ்வளோதான், கரெக்ட். அது 75 வருஷத்துக்கு கூட தான் இருக்காது, 40 வருஷம். ஓகே, அது நிறைய பேர் முன்னாடி